தி SS பாட்காஸ்ட் powered by ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. எனக்கு எப்பவுமே சின்னதுலேருந்து வந்ததுலேருந்து இல்லை, எல்லா பாட்டும் எழுதணும், எல்லா இடத்துலையும் நம்ம தான் எழுதணும், நிறைய எழுதணும்னு விருப்பம் இல்லை. எழுதுறது வந்து ஒரு ஆளுமையான எழுத்தாக இருக்கும். பழைய இளையராஜா சார் பாட்டெல்லாம் எடுத்து மாற்றி நான் எழுதுவேன். இப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்போ முதல் முறையாக ஒரு புது டியூனுக்கு எழுதுறோம் அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப பயமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ ராத்திரி ஒரு 11 மணிக்கு வந்து யோசிச்சு பயந்துட்டேன். சரி, எங்கள் அப்பாட்ட சொன்னேன், வேணாம் நம்ம ஊருக்கு போயிடலாம், இது எனக்கு சரியாக வருமானு தெரில, நான் அவ்வளோ ட்ரெயின் ஆகலை இன்னும். இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு எழுதுறாங்க. குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்ல வேண்டாம், ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி எழுதுறாங்க. இப்போ நடிகர்கள் எழுதுறாங்க, டைரக்டர்ஸ் எழுதுறாங்க. இப்போ எல்லாராலையும் எழுத முடியும், எல்லா பாட்டும் எழுத முடியாது. எனக்கு என்னென்ன ஆசையாக இருக்கும், இப்போலாம் இந்த எழுது வரும்போது பார்க்கணும், இவங்கெல்லாம் விக்ரம் சார்ட்டை கொண்டு போய் விடணும் அப்படின்னு தோணும். எல்லா வீட்லேயும் வந்து பசங்களுக்கு வெளியிலேருந்து போயிட்டு வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல, கேக்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் எனக்கு ஒன்றும் வாங்கி கொடுத்தது கிடையாது, ஆனால் புக் வாங்கிட்டு வருவார், புத்தகங்கள் தான். அப்பா என்னைக்காவது ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், பெருமைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்களா? நான் வந்து 20 வயசாக இருக்கும்போது எனக்கு லெட்டர் எழுதுவார். அப்போவே மதிப்புக்குரிய கவிஞர் பா. விஜய் அவர்களுக்குன்னு தான் எழுதுவார். அப்போவே வந்து நம்மளை அந்த லெவலில் தான் வச்சுருப்பார். கலைஞர்ன்ற ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம், எவ்வளோ பெரிய ஒரு சரித்திரம். சிஎம்மாக இருக்கும்போது எல்லாம் அவரை நெருங்கவே முடியாது. அப்போ என்னை ரொம்ப நான் வெளியே நின்றுருந்தேன்னா, எங்கே போகிறேன் பாரு, வீட்டுக்கு போகிறேன் வா அப்படிம்பாரு, கான்வேல கூப்பிட்டு போவார். கலைஞர் வந்து இது வரைக்கும் 6 பேருக்கு தான் டைட்டில்ஸ் கொடுத்துருக்காரு. கமல் சார் கொடுத்துருக்காரு, இளையராஜா இசைஞானி இளையராஜான்னு கொடுத்துருக்காரு, கவி பேரரசு வைரமுத்துன்னு கொடுத்துருக்காரு, காவிய கவிஞர் வாலின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 6 பேரில் வந்து 6வது ஆளாக உன்னை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத முடிச்சு வரும்போது எங்கள் பெரியப்பா சொல்கிறார். ஆக்டிங்குள்ள போகணும் அப்படின்ற அந்த ஆர்வம் எப்படி சார் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் படம் அட்டர் ஃப்ளாப். அது இப்போதான் எனக்கு லைஃப்னா என்ன, தோல்வினா இவ்வளோ வலிக்குமா, பணம் இவ்வளோ பெரிய விஷயமா, கடன் வாங்கியிருக்க கூடாதுல்ல அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ தான் வந்து பலரும் எல்லாரும் சேர்ந்து கலந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. இங்கே வந்து ஜெயிக்கிறத எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் ஜெயிக்கிறவங்கள எல்லாருக்கும் பிடிக்காது. ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னாலே இவன் ஃப்ளூக்கில் ஜெயிக்கிறான், இவன் டைமால் ஜெயிக்கிறான், இவங்க ஒரு காரணத்தை அவனுக்கு ஒட்டி விடுவாங்க. ஆனால் அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 பாட்டு எழுதுறேன்னு வைங்களேன். அப்போ நான் தேசிய விருது வாங்கினதுக்கப்புறம் என்னோட பாட்டு ரேஷியோ அதிகமாகணுமா கம்மியாகணுமா? அதிகமாகணும். ஆனால் தேசிய விருது நான் வாங்கின வருஷத்துல நான் கம்மியாகுது பாட்டு. இங்கே ஒன்று தீர்மானிக்கப்படுது, இங்கே இவன் தான் இந்த உயரத்தை அடையணும், எல்லாரும் அந்த உயரத்தை அடையக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சில இங்கே சட்டத்திட்டங்கள். நீங்கள் சொன்னீங்கல்ல, இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் சிக்கல்கள், அதுதான் இந்த சட்டத்திட்டங்கள். பணம்ன்றது பலம் கிடையாது, மனம் தான் பலம். பணம் லாஸ் பண்ணிட்டோம், இல்லை இது ஏதோ ஒரு சின்ன நம்ம முயற்சி லாஸ் ஆயிடுச்சுங்கிறது, வெற்றி அடையலை அப்படிங்கிறது வந்து நம்முடைய பலவீனமே இல்லை. நம்மளுடைய மனம் தான் நமக்கு பலமாக இருக்கணும். ஸோ அது இருந்தாலே நம்ம எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். அதாவது இன்னைக்கு வந்து நாங்கள் பல பேர் பல உணர்வுகள்லையும் பல தருணங்கள்லையும் பாடல் வரிகளை வந்து முணுமுணுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்கள், அந்த பாடல் வரிகளுடைய சொந்தக்காரர் நீங்கள். இப்படி உங்களை அடையாளப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தோ யூர் ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டராக இருந்தாலும் அந்த லிரிசிஸ்ட் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். நிச்சயமா. எஸ். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்க போது நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் பா. விஜய் அப்படின்றது தான் எனக்கு இன்னைக்கு டாபிக். அதாவது ஒரு நேர்காணல நீங்கள் சொல்லியிருப்பீங்க, பல இடங்கள்ல பல உயரங்கள் அடைஞ்சுனா அதே மாதிரி சர்க்கிள்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். அப்படி பார்த்த டைம்ல என் அப்பா சொன்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு பை எடுத்துட்டு சென்னைக்கு வந்த வேண்டாம் நீ, இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யமே இருக்கு, இதில் திருப்பி நம்ம பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஈஸியாக அப்பா சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்போ எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஒரே ஒரு பையை எடுத்துட்டு சென்னை வந்தவன் நீ அப்படின்றது தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. என்னோட இந்த கலை பயணத்தில் மட்டும் இல்லை, என்னோடய வாழ்க்கை பயணத்தில் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல். அது எல்லாருக்குமே அப்பா அம்மாங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் சிலருக்கு மாத்திரம்தான் ஒரு அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு நண்பனாகவும் இருப்பாங்க, ஒரு குருவாகவும் கிடைப்பாங்க, ஒரு தொண்டனாகவும் இருப்பாங்க, ஒரு ஆசிரியனாக வழிகாட்டுவாங்க. இப்படி எல்லாமாவும் கலந்த ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப எப்போவுமே என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லது வந்து மகிழ்ச்சிகளையும் நான் முதல்ல வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு இடம் வந்து எங்கள் அப்பா. ஸோ அது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே
ரொம்ப எனக்கு ஃப்ரெண்ட்லியா இது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு. பசங்க யூசுவலா அம்மா கிட்ட தான் அதிக பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடான்னா அப்பா கிட்ட ரொம்ப பிரியம்னு சொல்றீங்க. ஓகே. அம்மா வந்து டீச்சரா இருந்தாங்க. அவங்களால அவங்க பள்ளிக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறதுல அவங்க அதிக நேரம் அதில இருக்கும். ஏன்னா எங்க அப்பா கூட நான் வந்து பயணப்படுறது தான் அதிகமா இருக்கும். அப்போ சின்னதுலேருந்தே அப்படிதான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த மாரி கவிதை எழுதுறதுங்கிறது எனக்கு ரொம்ப அதிக ஒரு தாகமா அந்த சமயத்தில ஒரு பள்ளி பருவ நாட்கள்ல சொல்றேன். ஸோ அப்படி இருந்துச்சு. அப்பதான் சரி கவிதை எழுதுறதுங்கிறது ஒரு இப்ப நம்ம என் பையனே வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு கவிதை எழுதுவான். இப்ப நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அட நல்லா இருக்கே! அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். அவன பாராட்டுவோம். பட் அதுவே வந்து நமக்கு லைஃபா மாத்துறான் அப்படிங்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும்ல. இது எப்படி கவிதை எழுதி ஒரு லைஃப் வாழ முடியுமா? அது யாரோ ஒருத்தரால இருக்க முடியும். அப்ப வந்து வைரமுத்து சார் வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. வாலி ஐயா வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்க. அப்ப நான் வந்து ஒரு 16 வயசு, 17 வயசு பையன். அப்ப எப்படிங்கும்போது ஏன்னா எங்க அப்பாவுக்குள்ள அவருடைய பை பிறவிலேருந்தே அவர் ரொம்ப துணிவான ஒரு மனநிலை உள்ளவர். எதையா இருந்தாலும் சந்திப்போம். ஒண்ணும் நம்மளால எதுவும் அப்படிங்கிற மாரி இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் அ பெறுவதற்கு மட்டுமே வாழ்க்கை. அதுதான் அவருடைய ஒரு பேசிக்கலான ஒரு அதுக்காக இப்படி பிரின்சிபலா சொல்லிலாம் வளர்க்கல. ஆ. வளர்க்கும்போது அங்கங்க போடுற சில விதை தான். இதேதான். அத வந்து நடணும் அப்படின்னு குழி தோண்டிலாம் மனசுல விதைக்கல. அங்கங்க அப்படி இப்படி. ஸோ அப்படி வந்து பேசிட்டே இருக்கும்போது, சரி நம்ம வந்து சினிமாக்கு போய் பாட்டு எழுதுனா என்ன? அப்படிங்கிற ஒரு எண்ணத்த அவர் தான் விதைக்கிறாரு. சினிமால போய் பாட்டு எழுதலாங்கிற ஒரு துறை ஒண்ணு இருக்குங்கிறதே எனக்கு அப்பதான் ஒரு 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 ஐ ஓப்பன் ஆகுது. ஓ! சரி நம்ம அப்பன்னா கவிதை புத்தகத்தில மட்டும் தான் எழுதலாம். பேனாவ எடுத்தா கவியரங்கத்தில பேசலாம். அத தாண்டி அத எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, இப்படி ஒண்ணு இருக்கு. சரி நம்ம அதையும் முயற்சி பண்ணி பார்ப்போமே! அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு புள்ளி தான், அ நான் வந்து திரையுலகத்த நோக்கி திரும்புன ஒரு காலகட்டம். ஸோ அப்ப திரையுலகத்த நோக்கினா சென்னை தான் வந்தாகணும். ஊர் எந்த ஊர் சார் உங்களுக்கு? எனக்கு கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர். படிச்சு வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர். எங்க பூர்வீக ஊர் வந்து எனக்கு கும்பகோணம் பக்கத்தில ஒரு கிராமம். உட்கோட்டைன்னு ஒரு கிராமம். அங்க அப்பா, அம்மா ஊர்லாம் அதுதான். அப்போ சென்னைய நோக்கி வரணுங்கும்போது, நான் ஒரே பையனா சென்னையே அதுவரைக்கும் நான் வந்ததில்ல. அப்படியே ஊர்ல கோயம்புத்தூர்லயே என்னுடைய நண்பர்களோட அப்படியே ரொம்ப ஜாலியா இருந்த ஒரு 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 ப படிப்பு நாட்கள்லாம் அங்கேயே தான். ஸோ முதல் முறையா நான் அப்பா சொன்ன அந்த ஒரு பை எடுத்துட்டு வந்த நாள் வந்து அதுதான். ஸோ வந்து சென்ட்ரல்ல இறங்கி. இங்க யாராவது தெரிஞ்சவங்க ஆமா. இருந்தாங்களா எங்க அப்போ? சித்தப்பா இருந்தாரு. ஓகே. குணசேகர்ன்னு சொல்லிட்டு அவரு இங்க நுங்கம்பா சோலைமேட்ல இருந்தாங்க. அப்ப அவர் வீட்ல சில ஆண்டுகள் தங்கி இருந்துட்டு, அப்பதான் பாக்யராஜ் சார்ட்ட போய் சேர்ந்தேன். பாட்டு எழுதுறதுக்காக. பொதுவா பாக்யராஜ் சார்ட்ட எல்லாரும் அந்த டைம்லலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு தான் போய் சேருவாங்க. ஏன்னா அவரு பெரிய டைரக்டர் அப்படிங்கிறதால. ஆனா எனக்குள்ள 2 இருந்தது. ஒரு 2 தண்டவாளம் மாரி. ஒண்ணு வந்து பாடலாசிரியர் ஆகணுங்கிறது என்னுடைய இலக்கு. ஆனா நான் அவர்ட்ட போனதுக்கப்புறம் நம்ம ஒரு எல்லாரும் அ அவரு டைரக்டர்ன்னு சொல்றது இதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம பேசாம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிடுவோமா? நம்ம இப்படி சேஞ்ச் பண்றோம் நம்ம வாழ்க்கைய அப்படின்னு அப்படின்னு ஒண்ணு இருந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் பாக்யராஜ் சார் சொன்னாரு, "இல்ல, இல்ல. நீ வந்து உங்க அப்பா கொண்டு வந்து விட்டது வந்து பாட்டு எழுதணும்னு. ஸோ அதுல ஒரு முத்திரைய ஒண்ணு பதியட்டும். அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் நீ தேர்வு பண்ணிக்கலாம்." ஸோ அந்த வெறும் கையோட வந்த நாளுங்கிறது அந்த நாள் தான். ஸோ அப்படி ஆரம்பிச்ச பயணம் அது. இப்போ வந்து நம்மள ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு டைம்னு ஒண்ணு இருக்கும்ல சார். ஒரு வேலை நம்மள நம்பி, ஓகே இந்த பையன் பண்ணுவான் அப்படின்னு அப்பாவும் நம்பியிருக்காங்க. இப்ப பாக்யராஜ் சாரும் கூட இருக்கிறாங்க அப்படின்றப்போ, தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தி பிரஷர் இஸ் மோர். நீங்க கண்டிப்பா முதல் வேலைய பண்றப்போ, திறமை இருக்கு அந்த பையனுக்கு அப்படின்னு அவங்கலாம் நம்பணும். அப்போ முதல் வேலை எப்படி இருந்துச்சு? அந்த எழுதின வரிகள் எப்படி வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க? அத பத்தி ஷேர் பண்ணுங்க. அப்போ வந்து பாக்யராஜ் சார நான் பார்த்தது அ கோபிச்செட்டிப்பாளையத்தில. கோபிச்செட்டிப்பாளையங்கிறது ஒரு குட்டி கோடம்பாக்கம் அப்ப. எல்லா படங்களும் அங்க ஷூட்டிங் நடந்துட்டுருக்கும். ஸோ அவருடைய சகோதரர் தன்ராஜ் அப்படிங்கிறவரு என்னையும் எங்க அப்பாவையும் திரு மருதாச்சலம் அப்படிங்கிறவர் மூலமாக பாக்யராஜ் சந்திக்க கூட்டு போறாங்க. அப்ப நான் முதல் முறையா பாக்யராஜ் சார அங்க தான் பார்க்குறேன். ஸோ நீங்க இப்ப பார்க்கிற பாக்யராஜ் சார் கிடையாது. அப்ப வந்து அவர் வந்து அ அவருடைய தேஜஸே வேற லெவல்ல இருக்கும். அப்படி இருப்பாரு. அப்படியே ஒரு 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 கோல்டு செயின்ல தக தகன்னு இருப்பாரா? அந்த 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 நம்ம மீனவன்ல எம்ஜிஆர் கட்டிருப்பார்ல லுங்கி தல அந்த மாரி ஒரு அவர் லுங்கி அப்படிதான் இருக்கும். அவருடைய ஸ்டைலே வேற மாரி இருக்கும். அவருடைய பர்சனலா பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம படத்துல பார்க்குறவங்கும்போது பாக்யராஜ் சார் ரொம்ப பக்கத்து வீட்டு ஒரு மனிதர் மாரி பர்சன் தானே மாரி. பார்த்துருக்கோம். பட் அவருடைய பர்சனல் லைஃப் பார்த்தா அவருடைய லக்ஸரி லெவலே வேற மாரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஒரே பிரமிப்பு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார பார்க்குறேன். அதுவும் அப்போ பாக்யராஜ் சாருடைய அவருடைய பர்த்டேக்கு வந்த கூட்டம் வள்ளூர் கோட்டை வரைக்கும் நின்னுருக்கு. அந்த பீரியட் அது. ஸோ அப்போ வந்து நான் அவர பார்க்க போறேன். பயங்கர ஒரு பெரிய பதட்டம் மனசுக்குள்ள. ஒரு 19 வயசு இருக்கும் அப்ப எனக்கு. +2 படிச்சுட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன்.
அப்போ என்னை முதல்ல சந்திக்கிற போகிறோம். நான் இந்த கவிதைகள்லாம் எழுதிட்டு போய் அதை ரெக்கார்ட் பண்ணி அவர்கிட்ட காட்டுறேன். ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தலையெல்லாம் ஆட்டிட்டு அப்படியே ரசிக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட இன்னொரு பெரிய ஒரு குணம் இருக்கும்னா, நம்ம நீங்கள் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா, அதை அவர் எவ்வளோ வேலையாக இருந்தாலும்ல அதை அவ்வளோ அலட்சியப்படுத்திட மாட்டார். ரசிச்சு அதை அதை உட்காந்து அவங்க ஏதோ நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கப்பில் ஒரு டிசைன் இருக்கா அப்படின்னா அதை எடுத்து படிச்சுட்டு இந்த டிசைன் நல்லா இருக்குப்பா அப்படின்னு இந்த கிரெடிட் கொடுப்பார். ஸோ அதுதான் அவங்களுக்கு உண்டான. இப்போ யாருமே அந்த மாதிரி இல்லை, யாருக்கும் கிரெடிட் கொடுக்க நேரம் இல்லை. பட் அந்த அந்த அவங்களுக்குலாம் அது இருந்துச்சு, இதுக்குள்ளே ஒரு க்ரியேஷன் இருக்குது, அவன் யார் பண்ணானோ அவனை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு மோதிரம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா இருந்துச்சுப்பா, நீ வந்து ஒன்று பண்ணு, நான் வந்து ஒரு ஒரு ரஃபாக ஒரு டியூன் வச்சுருக்கேன், அதுக்கு நீ ஒரு பாட்டு எழுத முடியுமான்னு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து என்கிட்ட ஒரு டியூனை கொடுத்தாரு. நான் அது வரைக்கும் வந்து பழைய இளையராஜா சார் பாட்டெல்லாம் எடுத்து மாற்றி நான் எழுதுவேன். இப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்போ முதல் முறையாக ஒரு புது டியூனுக்கு எழுதுகிறோம் அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப பயமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் அது வந்து ஒரு காட்டுப்பாதைக்குள்ளே திடீர்னு கொண்டு போய் ஒரு குட்டி நாய்க்குட்டியை விட்ட மாதிரி ஆயிடுச்சு. எங்கே போகிறதுன்னு தெரில. என்னடா இப்படிலாம் என்னென்னமோ சந்தெல்லாம் வருதே, எப்படி இதை எழுத முடியும்? இப்போ ராத்திரி ஒரு 11 மணிக்கும் வந்து யோசிச்சு பயந்துட்டேன். சரி, எங்கள் அப்பாட்ட சொன்னேன், வேணாம் நம்ம ஊருக்கு போயிடலாம், இது எனக்கு சரியாக வருமானு தெரில, நான் அவ்வளோ ட்ரெயின் ஆகலை இன்னும் அப்படின்னு. அவன் மறுபடியும் எங்கள் அப்பா சொன்னேன், இல்லை காலைல நம்ம ட்ரை பண்ணலாம், தூங்கிடு அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த பாட்டை மறுபடியும் ட்ரை பண்ணி எழுதுனா என்ன எழுத முடிஞ்சதுன்னா, அந்த சந்தத்துக்கு ஏதோ ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வேர்ட்ஸ் தான், அவ்வளோதான் அப்போ முடிஞ்சுது. அப்போ பாக்யராஜ் சார் சொன்னார், உனக்கு வருது டியூன் எழுது, பாட்டு எழுத வருது, பட் இன்னும் நீ வந்து ஷார்ப் பண்ணிக்கணும், இன்றைக்கி எப்படி எழுதிட்டு இருக்காங்கங்கிறத வந்து நீ ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும், அப்போ தான் அந்த ஜனங்களுடைய நாடி துடிப்பை பிடிக்கும்போது தான் உனக்கு அது பல்லவியாக அமையுங்கிற அந்த ஒரு மந்திரத்தெல்லாம் அவர் தான் முதல்ல சொல்கிறார். எப்படி பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேர்டு எப்படி இருக்கணும், அது எவ்வளோ ஸ்பீடாக வரணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவருடைய இதுலேருந்து தான் எனக்கு மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் எழுதுறேன். அவர் கூட வந்து ஒரு 3 வருட அவர் கூடவே தான் இருக்கேன். நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருக்கேன், கதை விவாதத்தில் இருக்கேன், அவருடைய பாக்கியா பத்திரிகையில் வந்து ஸ்டோரி எழுதுகிற அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கேன், ப்ரூஃப் பார்க்குறது, கவிதை எழுதுறது, நிறையா பேர் எழுதி அனுப்புவாங்கள்ல, அதெல்லாம் செலக்ட் பண்ணுறது. ஸோ இப்போலாம் அப்படி இல்லை, பட் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய கவிஞர்களையும் கதாசிரியர்களையும் பத்திரிகைகள் உருவாக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கதைகள்லாம் எழுதுறது, அதை தேர்வு பண்ணுறது, அதில் பரிசுக்கு தேர்வு பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த பேசிக் அந்த அடிப்படையிலிருந்து என்னை வந்து அப்படியே பயிற்சி கொடுத்து அப்படி ஒரு பாட்டை எழுத தெரிஞ்ச ஒரு கவிஞராக, ஒரு பாடலாசிரியராக நான் வந்ததுக்கப்புறம், இனி நீ வெளியே போய் எழுத ஆரம்பி அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். அந்த ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்தாங்க, இனி உன்னோட டைம் நீங்கள் பறந்து போய் வேலையை பாரு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஒரு பாடலாசிரியராக தேர்ச்சி பெறதுக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஆமாம் ஆமாம், ஒரு அடிப்படை இதெல்லாம், இது இதுவாவது இருக்கணும். ஓகே ஓகே. இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு எழுதுறாங்க. பாட்டு எழுதுறதுன்னா இப்போ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை சொல்ல வேண்டாம், ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி எழுதுறாங்க. இப்போ நடிகர்கள் எழுதுறாங்க, டைரக்டர்ஸ் எழுதுறாங்க. இப்போ எல்லாராலையும் எழுத முடியும், எல்லா பாட்டும் எழுத முடியாது. ஓகே, ஓரளவு வந்து உங்களுக்கு ஒரு மொழி அறிவு இருந்து, மியூசிக்கல் நாலேஜ் இருந்து, இசைக்குள்ள சந்தத்துக்குள்ள வார்த்தை எப்படி பொருத்தணுங்கிறது தெரிஞ்சாலே நம்மளால் எழுத முடியும். அது ஒரு சிற்பி தான் சிலை செதுக்க முடியும். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று வரைஞ்சி இது நம்ம ஒரு இப்போ நம்ம ஏன்னா இந்த மாதிரி கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகம்ல இது ஃபேன் பேஸ்டு உலகம் மாறிடுச்சு. நீங்கள் நியாயம் சொன்னாலும் இல்லை, நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்களோ அவங்களுக்கான எதிர்கருத்தாக இருந்தால் சொல்கிறவங்களுக்கு எதிரான ஒரு அணி இங்கே வகுக்கப்படுது. இப்போ நம்ம ஒரு பாட்டு எழுதுகிற ஒருத்தர் பற்றி சொல்கிறேன்னு வைங்களேன், அவருக்கு பிடிச்ச ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அந்த லட்சக்கணக்கான பேரும்ல எனக்கு எதிராகுவாங்க. இப்போ நம்ம தேவையில்லாமல் வந்து அந்த எதிரிகளை சம்பாதிச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க அப்படின்ட்டு நம்ம யார் பற்றியும் பேச வேண்டாம். நான் இந்த கேள்வி கேட்டதுக்கான காரணமே, நீங்கள் இந்த பாடல் எழுதுறதுக்கு தேர்ச்சி பெறதுக்கு இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்க, இதில் வந்து உங்களை நாங்கள் இவ்வளோ பாராட்டுறோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஜேர்னி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு அது இல்லையோ, இட்ஸ் ஜஸ்ட் நாட் கம்பேரிங் டு பீப்புள், இட் இஸ் கம்பேரிங் டு லைஃப் டைம் இன் அ ஒரு பர்டிகுலர் ஒர்க். இந்த லிரிசிஸ்ட் அப்படின்ற வேலைக்குள்ள இருக்கிற அந்த மதிப்பு முன்னாடி அது ஈஸியாக கிடைச்சிடல, பட் இப்போ அது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிருதோ அப்படின்ற. இல்லை, இப்போ ரொம்ப எளிமையாச்சு. இப்போ நான் பாட்டு எழுத வரும்போதெல்லாம் நான் வந்து என்ன பாரதியார் நூற்றாண்டுலேயே வந்தேன், நான் இப்போ ஒரு 25 வந்தேன். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அப்போ வந்தப்போ கூட இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை சந்திக்கிறதே எனக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து
ரொம்ப அதுக்காக பிளான் பண்ணி போராடி தான் ஏஆர் ரஹ்மான்ங்கிற ஒருத்தரை சந்திக்கிறேன். ஜஸ்ட் மீட்னா என்ன, நான் அவரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்கல. இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கே எனக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் தேவைப்படுது. இளையராஜா சாரெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. அவர்கிட்ட சந்தித்து நான் பாட்டு எழுதுவேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசி வாய்ப்பு கேட்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அந்த சமயத்தில் இருந்தது. அப்போ எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் வராரு அந்த டைமில். அப்போ சிற்பி வராரு. ஸோ தேவா சார் இருக்கார். ஸோ இவங்களெல்லாம் என்னால் சந்திக்க முடியுது. அப்புறம் நான் மெதுவாக சந்திக்க ஆரம்பிக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து அது தேவையில்லை. நமக்கு வந்து இன்றைக்கி எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இன்றைக்கி டைரெக்டாக நம்மளே வந்து அவங்க நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணி இஃப் யூ லைக் யூ கேன் கேட்ச் மீ அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக அடித்து அனுப்பிச்சிடலாம். பட் அப்படி செஞ்சால் அது வந்து ஒரு பெரிய ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மாதிரி அப்போ பார்க்கப்பட்டது. இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, நீ இப்படி தான் வரணும், உனக்கு யார் மூலமாக வந்த, நீ இப்படி தான் இந்த இதில் தான் இப்படி தான் இருந்துச்சு அப்போல்லாம். ஸோ அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சினிமா ரொம்ப இரும்பு கோட்டைகளால் மூடப்பட்ட ஒரு கதவுகள் இருந்தது. இப்போ அது தூள் தூளாக உடச்சி அது யார் வேணாலும் ரொம்ப எளிதாக உள்ளே வந்துடலாம், எளிதாக ஜெயிச்சிடலாம். எல்லாமே இங்கே எளிதாக நடந்துருது. பட் அது கிடையாது. இல்லை, ஒரு வெற்றி அப்படிங்கிறது அடையிறதை விட அந்த வெற்றியை எவ்வளோ காலம் தக்க வைக்கிறோம், அந்த சஸ்டைனபிலிட்டியில் எவ்வளோ அந்த பீரியடு நம்ம வச்சுருக்கோம் அந்த வெற்றியை அப்படிங்கிறதும் அந்த வெற்றியில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ அப்படி நீண்ட வெற்றி தேவைப்படுறவங்க இப்போ உதாரணமாக பாட்டிலே ஒரு நீளமான ஒரு பங்களிப்பு செய்யணும்னு நினச்சா அது வந்து அவங்க இந்த நான் சொல்கிற அந்த அடிப்படையிலேருந்து வரும்போது அவங்களால ஒரு பெரிய வெகு காலம் வந்து அவங்களால சஸ்டெயின் ஆக முடியும், இருக்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கிற வரைக்கும் அவங்களால இப்போ நீங்கள் தான் டிசைடிங் பண்ணுற இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் எழுதுறது தான் பாட்டு. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏஞ்சலின் வந்து பிரமாதமாக சூப்பராக இருக்கீங்க அப்படி சொல்லி உங்களுக்கு கவிஞர்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு பேர் வைக்கணும்னு சொல்கிறோமோ வச்சு அதை போட்டுடலாம். யாருமே இங்கே மறுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுல்ல. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, எல்லோரும் இருக்காங்கும்போது அது அக்செப்ட் ஆகிடும். அது அவள் தான். ஸோ இன்றைக்கி அவள் தான். அதனால் அதுக்கப்புறம் அது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, உங்களுக்கு மொழி அறிவு இருக்கா, உங்களுக்கு சந்தநயம் தெரியுமா, இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் வேறு ஆப்ஷன்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்களா, இதெல்லாம் கேள்வி இருக்காது. இப்போ நான் பாட்டு எழுதும்போது இல்லை, விக்ரமன் சாருக்கு பாட்டு எழுதணுன்னா விக்ரமன் சார் பாட்டு எழுதுறதுங்கிறது எனக்கு என்னென்ன ஆசையாக இருக்கும். இப்போலாம் இந்த எழுது வரும்போது பார்க்கணும், இவங்கெல்லாம் விக்ரமன் சார்கிட்ட கொண்டு போய் விடணும் அப்படின்னு தோணும். ஏன்னா விக்ரமன் சார்கிட்ட பாட்டு எழுதுறதுங்கிறதுலாம் கண்ணு இருந்த ரத்தம் வரணும், அவ்வளோ கஷ்டம் அது. இப்போ நம்ம வானத்தை போல ஒரு பாட்டு கேட்குறீங்க, இப்போ பாட்டாக கேட்டுட்டு ஹிட்டு இல்லை ஹிட்டு இல்லைன்ட்டு போயிடுறோம். அவர்கிட்ட எழுதுனா அதாவது ஒரு பாட்டில் ஒரு பல்லவி இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் கார்த்திகை நான் ஒரு பாட்டு எழுதுகிறேன். இந்த பாட்டுக்கு நான் எத்தனை பல்லவி எழுதியிருப்பேன், ஆப்ஷன் யோசிச்சு சொல்லுங்கள், ஒரு சும்மா சொல்லுங்களேன். 2-3 எழுதிருப்பீங்களா சார்? 100 பல்லவி. பல்லவி மட்டும் ஒரு புக் இருக்கும், ஒரு 100 சரணம் இருக்கும். இப்படி இவ்வளோ இருக்கும், இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கும். எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவர் அப்படியே அது 20 கொடுப்போம். அப்படி படிப்பார் ரிஜெக்ட் வேறு ஏதாவது இருக்கா அப்படிம்பார் அமைதியாக. திருப்பியும் போவோம், மறுபடியும் ஒரு 5 நாள். அதாவது ஒரு வேள்வி மாதிரி. நீங்கள் அவர் படத்துக்கு எழுதணுன்னா எழுதி முடிச்சில்ல, ஒரு வாரத்துக்கு நமக்கு நம்ம பேரே மறந்துடும், அவ்வளோ வார்த்தை நம்ம வெளில கொட்டியிருப்போம். ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும் அந்த சமயத்தில். ஆனால் அப்படிலாம் எழுதுனதால தான் எனக்கு அது விக்ரமன் சார்ட்டையும் சேரன் சார்ட்டையும் எழுதுனது வந்து ஒரு பெரிய பயிற்சி அமைஞ்சுது. நமக்கு ஒரே சந்தத்துக்கு லட்சக்கணக்கான வார்த்தைகள் நம்ம மைண்ட் ரீட் பண்ணுது அவ்வளோ வேகமாக. அப்போ என்ன ஆகும்னா அந்த பயிற்சியில் நம்மளை வந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. ஸோ அது எனக்கு எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா, நான் திடீர்னு ஒன்றா ரஹ்மான் சார் கூப்பிட்றாரு ஒரு பாட்டு எழுதுறது, தென்னாலியில் ஒரு பாட்டு எழுதுறது. அப்புறம் போய் உட்கார்றேன். அவர் ரொம்ப அவருடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். பல்லவியெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாரு. திடீர்னு பியானோ எடுத்துகிட்டு டன் டன் டடான் இதுக்கு எதாவது சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ நம்ம அங்கே தான் நமக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இந்த எழுதின அந்த ஆளுமை, இந்த வேகம் இல்லை. அப்போ நான் இமிடியட்டாக சொன்னேன், சார் ஜன்னல் காற்றாகிவா, வா நல்லா இருக்கு, ஜருகி பூவாகிவா, சூப்பராகுவா, அப்படி எழுது, மின்னல் மழையாகிவா, மிதவி பந்தாகிவா. இந்த துரிதம் இருக்குல்ல, இது வந்து இந்த நேர்த்தியோடு வரும்போது அது கிடச்சிரும். ஸோ அது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, பாக்யராஜ் சார்ட்டையும் விக்ரமன் சார்ட்டெல்லாம் வந்து எழுதுனதுடைய பலன் வந்து நமக்கு இங்கே தான் அமையுது. ஸோ ரொம்ப கடினமான ஒரு வேலை அவர்கிட்டலாம் எழுதி வர்றது. 100 பல்லவின்னா ஐ காண்ட் ஈவன் இமேஜின். நம்ம வேற யூஸ்வல் இப்போ ஒரு பேப்பரில் இது எழுதுகிறோம், ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் எழுதுகிறோம் அப்படின்றப்போ அதே பர்சனுக்கு இன்னொரு வாட்டி இன்ட்ரடக்ஷன் எழுதும்போது அந்த வேர்ட் ரிப்பீட் ஆகிடக்கூடாது, நம்ம சொன்ன விஷயம் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்கக்கூடாதுனால ரொம்ப இதாக இருப்போம். 100ன்றப்போ எனக்கு அதில் தெரியவே இல்லை எப்படி எழுதியிருப்பீங்க அப்படின்ட்டு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்லாம். இப்போ நம்ம பாட்டாக கேட்கும்போது ஒரு 25 கருப்பு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சரணத்தில் ஒரு 12, செகண்ட் சரணத்தில் ஒரு 12 கருப்பு இருக்கும்.
ஆனால் மொத்தமாக நான் எழுதுனது வந்து 300 கருப்பு எழுதியிருப்பேன். ஒரு ஒரு 300 கருப்புகளை வந்து தொகுத்து கஸ்தூரி மஞ்சள் கருப்பு, கண்ணகி கருப்பு அப்படிங்கிற அதுலேருந்து எடுத்து அவ்வளோ கருப்பு. என்னெல்லாம் கருப்பு இருக்கு என்ன உலகத்துல அது இவ்வளோ எல்லாத்தையும் பெரிய போட்டாச்சு. அரிதான கருப்பெல்லாம் என்னவா இருக்கும் அதெல்லாம் இது சாதாரணமாகவும் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதில் எது வந்து கவிதையாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஒரு அரிய விஷயமாவும் இருக்கணும், அப்படிலாம் தொகுத்து 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 எழுதி அப்புறம் அப்புறம் அவருடைய சாய்ஸ் படி எடுத்தது தான் அந்த பாட்டு. ஸோ அப்போ அப்படி ஆப்ஷன்ஸ் நிறைய தேவைப்பட்டது. பட் இப்போ யாரும் அந்த மாதிரி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் யாரும் கேட்கறதில்ல, டைரக்டர்ஸே கேட்கறதில்ல. இப்போ நீங்க ஒரே ஒரு இதுல எழுதிட்டு போறதே மோஸ்ட்லி ஓகே ஆயிடுதா சார்? ஆமாம். இப்போ சமீபமாக நான் என்ன பாட்டு எழுதுறது என்ன ஒரு 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 எளிமையான ஒரு டெக்னிக் என்ன பிடிச்சிருக்கேன்னா, இப்போ எந்த டைரக்டராக இருந்தாலும் நேராக ஒன்றா அவங்க என்கிட்ட வந்துருவாங்க, இல்லை நான் அவங்கள்ட்ட போயிடுவேன். ஒன் சிட்டிங் தான். ஆமாம். என்ன 1 to 1 நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்க, அது இப்போ நம்ம ஏன்னா இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த அளவு நம்ம பாடல் நிறைய எழுதி நிறைய சந்தங்களை கேட்டுக்கிட்டதால இப்போ என்னால் வந்து ஒரு சொன்ன உடனே ஒரு பாட்டு வந்து அவங்களுக்கு எழுதி கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் போதுமானதாக இருக்குது. ஸோ அது எந்த பாட்டாக இருந்தாலும் அப்போ அவங்க சொல்லும்போது நம்மளால் உடனே அது அவங்களுக்கு திருப்தி ஆகிடுது. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் அவங்களாலையும் நேரம் அதுக்கு செலவிட முடியல. அதனால் அது அவங்களுக்கும் ரொம்ப எளிதாகிடுது. ஓகே ஒரு சிட்டிங்கில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ அந்த மாதிரியான ஒரு இது பழைய ஸ்டைல் தான். இப்போ கண்ணதாசன் சார் ஸ்டைல்லாம் வந்து ஆன் ஸ்பாட் எழுதுறது தான். அவங்க யோசிச்சு பேப்பரில் அவர் பேப்பரே தொட்டது கிடையாது. அவர் சந்தம் சொன்னால் அப்படியே வாயில் அப்படியே சொல்லிட்டு அப்படியே போயிடுவார், அவ்வளோதான். யாராவது அசிஸ்டன்ஸோ இல்லை யாராவது இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க கதாசிரியர் யாராவது எழுதிப்பாங்க, அவ்வளோதான். ஃபைனலாக ப்ரூஃப் மட்டும் பார்ப்பார். இங்கே இத்து போட்டுக்கப்பா, இங்கே இச்சு போட்டுக்க தப்பார் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஸோ எனக்கு அதுதான் ஆசையாக இருக்கும், எப்படியாவது நம்ம அந்த லெவலுக்கு அந்த இடத்துக்கு போயிடணும். அந்த லெவலுக்கு இல்லை, அப்படி ஒரு சந்தம் சொன்னால் அப்படி ஒரு இப்போ ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு மட்டும் இல்லை, மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கிறதே டஃப்பாக இருக்கும். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு யானைக்குட்டி சொல்ல கேட்டு பூனைக்குட்டி வந்ததம்மா, கதையில்லை சாமி பார்க்குது பூமின்னு சொல்லி வருது இல்லை. இது நீங்கள் பாட்டாக கேட்கும்போது இல்லை, இது எப்படி இந்த காயின் யோசிச்சிருப்பாரு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். பாரதிராஜா ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, இது மாதிரி 10 பல்லவி சொன்னாராம். இப்படியே சொல்லிட்டே இருக்காரு. இது அடுத்து வச்சுக்க, அடுத்து வச்சுக்க, அடுத்து வச்சுக்க, எது புடுமே எடுத்துக்க, அப்படியே படப்பட படப்படன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தத்தை உள்வாங்கி. ஸோ என்ன ஒரு மொழியினுடைய ஒரு வளமும் ஆளுமையும் நான் சொன்னால் அது மக்களுக்கு போய் சேருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கூர்மையாக அந்த ஜனங்களுடைய ரசனையை பிடிச்சி வைக்கிறது. ஸோ அது வந்து என்ன கான்ஃபிடென்ட் லெவலில் இருந்தால் தான் அது உங்களுக்கு அந்த ஆளுமையே வரும். ஸோ எப்படியாவது பாட்டு எழுதும்போது அந்த இடத்துக்கு போயிடணும். நிறைய எழுதணும்னு விருப்பம் இல்லை, பட் எழுதுறது வந்து ஒரு ஆளுமையான எழுத்தாக இருக்கணும். எனக்கு எப்போவுமே சின்னதுலேருந்து வந்ததுலேருந்தே இல்லை, இந்த எல்லா பாட்டும் எழுதணும், எல்லா இடத்துலையும் நம்ம தான் எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கிடையாது. எழுதுறது நச்சுன்னு இருக்கணும், போய் சேர்ந்துடணும் மக்கள் மாதிரி. அது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய முத்திரை இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக யோசிப்பேன். ஸோ அப்படி தான் அந்த பீரியடில். அண்ட் இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு டைமில் சொல்லியிருப்பீங்க, யூ ஆர் ஸோ பிஸி தட் வந்து நீங்கள் ரயிலில் போகும்போதும் சரி, காரில் போகும்போதும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, எப்போ பார்த்தாலும் யூ வில் பி ரைட்டிங் சாங்ஸ். அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க. ஒரு நாளைக்கு 2 பாட்டாவது எழுதி கொடுக்கணும், அப்போ தான் அந்த டெட்லைனை மீட் பண்ண முடியுன்ற கட்டாயத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கேருந்து அப்படியே ட்ராவலில் இங்கே வந்தால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரு 1/2 அன் ஹவரில் ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ஜேர்னி வந்து இப்போ நான் சொல்கிறப்போ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன், பட் இட் டுக் அ லாட் ஆஃப் டைம். அவ்வளோ உழைப்பதுக்கு பின்னாடி இருக்குது இல்லையா? ஷார்ட்டஸ்ட்டாக எழுதின வரிகள் அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? அது நம்ம வந்து நான் எவ்வளோ நேரத்தில் நான் இன்னும் சொல்ல போனால் 10 நிமிஷத்தில் எழுதிடுவேன். ஆனால் அந்த டைரக்டருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதாகவும் இருக்கணும்ல. அது இல்லை அப்படி நடந்தது அது வந்து இப்போ எனக்கு இப்போ நிறைய படங்கள் நடக்கும். இப்போ ஒரு உதாரணமாக நம்ம ஆர்ஜே பாலாஜியோட எனக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். எல்கேஜியில் மூக்குத்தி அம்மன், இப்போ வீட்டில் விசேஷங்க படம், அது எல்லாமே. இப்போ அந்த வீட்டில் விசேஷங்க கூட ரொம்ப நல்ல ஒரு பாட்டு இருக்கும், ஒரு தாலாட்டு பாட்டு. என் வாழ்வில் வந்து இதமான இந்த குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பிறந்தப்போ ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அது ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அவர் அப்படியே அந்த ஏன்னா சுச்சுவேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ பெரிய பையன் அவருக்கு ஒரு குட்டியாக ஒரு தம்பி ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அதை அவர் கையில் ஏந்தும்போது ஆனால் ஒரு பாட்டு. ஸோ இது ரொம்ப நல்லா எழுதணும் சார். அந்த பாலாஜி வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவன் வந்து ரொம்ப எப்படின்னா அவர் ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, ஒரு வரிகளை வந்து ரொம்ப ரசித்து இப்போ ஏதாவது ஒன்று எழுதுனால அது ரொம்ப குதூகலமாக அதை ரசிப்பார். ஸோ அதை வந்து அது நம்மளை இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணிவிடும்.
அப்படி வந்து எழுதும்போது ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர். இன்னும் மூக்குத்தி அம்மன்ல அந்த பார்த்தேனே உயிரின் வழி பாட்டு இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல பாட்டு அது. அந்த பாட்டுலாம் வந்து ஒரு 40 நிமிஷத்துல எழுதின பாட்டு தான். அப்படியே உட்காந்து இப்படி எழுதி எழுதி 1000 கை இப்படியே வச்சுக்கலாம் பாலாஜி. ஏன்னா கடவுளை பார்த்து என்ன கேட்கலாம்? 1000 கை உனக்கு இருக்கு, ஆனால் ஒரு கை தரக்கூடாதா அப்படின்னு கேட்கலாமா? சார் சூப்பராக இருக்கும் சார், சந்தத்தில் வருமா சார்? அப்போ இப்படி பண்ணி பார்க்கலாம். 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? சூப்பராக சார். 1000 கண் கொண்டாய் உன் ஒரு கண் என்னை பாராதா? இப்படி அவர் சூப்பர் சூப்பர்னு சொல்ல சொல்ல சுட சுட அந்த வேகத்தில் ரொம்ப அது அந்த அந்த தருணம் வந்து ஏதோ நமக்கு பிரபஞ்சம் வந்து நமக்கு அதை கிராண்டட் பண்ணிகிட்டே இருக்கு. நீ வச்சுக்கோ 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம ஒரு கருவியாக தான் இருக்கோம் அங்கே. அது அந்த 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 அலைவரிசையை நம்ம பிடிச்சிட்டோம்னால அதுக்கப்புறம் அது அப்படியே வந்துடும். இப்போ எனக்கு இதுல வந்து ஒண்ணே ஒன்று ரொம்ப புரியுது. எவ்வளவு கேட்டாலும் அதுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இருக்கணும். அது இருக்கணும் அப்படின்னா அது நீங்க இங்கிருந்து அக்வயர் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ ஹவு டு யூ கெட் ஆல் திஸ் நாலேஜ்? இவ்வளோ வார்த்தைகளுக்கு நீங்க உங்களை பரிச்சயப்படுத்துறதுக்கோ இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க் என்னவா நடக்குது? அது வந்து என்னென்னா, நான் ரொம்ப சின்ன வயசுனா ஒரு 10-12 வயசுலேருந்து எனக்கு ஞாபகத்திலிருந்து நான் படிப்பேங்க நிறையா புத்தகங்கள் நிறைய படிப்பேங்க. என்னோட படிப்பேன்னா என்னோட புக்கு ஸ்கூல் புத்தகத்தை மட்டும் படிக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம். ஏங்க அது மட்டும் பிடிக்கல? அது என்னமோ ஒரு கசப்பாக இருக்குங்க அது. அந்த ஸ்கூல் போகிறது, அந்த பள்ளிக்கூட புத்தகங்களை எடுத்து படிக்கிறது, கணக்கு, ஃபிசிக்ஸ். நான் கவிதையாக எழுதியிருப்பேன். என்னுடைய கனவுகளை எப்படி நான் பியூரட்டுக்குள்ளும் பிப்பட்டுக்குள்ளும் அடைத்து வைப்பேன் அப்போவே. அதெல்லாம் எனக்கு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். மேக்ஸு ஏதோ பயங்கர ட்ராகன்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்காது. ஆனால் அதை தாண்டிய புத்தகம் படிக்கிறது, பொன்னியின் செல்வன்லாம் நான் ஒரு 12 வயசுலேயே படிச்சிட்டேன். 5 பார்ட்டு புரியாது. ஆனால் அதில் எனக்கு ஒரு பயங்கர லைப் இருக்கும். அந்த வந்தியத்தேவன் குதிரை எடுத்துகிட்டு ஓடுறது பின்னாலேயே, அந்த மதகளை 17 மதம் இருக்கும், அதை தாண்டி ஓடுறது, அது ஒரு கூடவே இருக்கும். வந்தியத்தேவன்லாம் என்னுடைய 15 வயசில் எனக்கு ஒரு பெரிய கதை. நான் அதை அப்போவே நான் வந்தியத்தேவன் மாதிரி நம்ம எப்படியாவது ஒரு இது எழுதணும்னு நினச்சேன். அப்போ எழுத தான் முடியும்னு நினச்சேன். வந்தியத்தேவனை பற்றி நம்ம வந்தியத்தேவனுடைய வாழ்ந்த ஊரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அப்பத்த தாட்ஸாக இருந்தது. அப்படி நிறைய படிப்பேன். அப்போ அதுக்கு எங்கள் அப்பா வந்து பெரிய காரணம் வந்தார். அப்போ எல்லா வீட்லேயும் வந்து பசங்களுக்கு வெளியிலேருந்து போயிட்டு வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கள்ல, கேக்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் எனக்கு ஒன்றும் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆனால் புக் வாங்கிட்டு வருவார். புத்தகங்கள் தான். ஆனால் நிறைய எல்லா எழுத்தாளருடைய புத்தகங்களும், விஜயகாந்தன் புத்தகங்கள், புதுமைப்பித்தன் புத்தகங்கள், கீராஜாவுடைய புத்தகம், அப்புறம் கலைஞருடைய புத்தகங்கள், நிறைய அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டே வந்துகிட்டே இருப்பார். ஸோ அப்போ நிறைய படிச்சுட்டே இருப்பேன். எங்கே போனாலும், யார் வீட்டுக்கு போனாலும் அவங்க வீட்டில் புக் இருந்தால் புத்தகம் பார்த்தா அப்படியே போய் உட்காந்துப்பேன். அது என்னமோ ஒரு மாதிரி பைத்தியமாக இருந்தது அந்த சமயத்தில், அந்த வயசில். கோயிலுக்கு போனால் கூட அங்கே இருக்கிற ஒரு ஆன்மீக புத்தக ஸ்டால் இருக்கும்ல, அதில் போய் அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அப்போ நான் படித்தது தான் ஒரு 10,000 புத்தகம் இருக்கும். அவ்வளோ பாக்கியாவில் இருந்தப்போ எனக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவர்கிட்ட இருந்த பல புத்தகத்தை நான் வந்து அவர் தெரியாமல் எடுத்து வந்துட்டேன். வீட்டில் இருக்கிற நிறைய புத்தகம் அவர்கிட்ட இருந்தது தான். நிறைய இப்போ போனாலும் பாக்யராஜ் டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்கும். அவரும் நிறைய படிப்பார். இப்பவும் படிச்சுட்டு இருப்பார். எனக்கு அதுவே பெரிய ஆச்சரியம். நான்லாம் படிக்கிறத கொஞ்ச நாளாக நிறுத்திட்டேன். பட் பாக்யராஜ் சார்கிட்ட நான் பார்க்க ஆச்சரியப்படுறது, இப்பயும் படிப்பார். திடீர்னு ஃபோன் பண்ணுவார். இப்போ ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். யோ அந்த திருவாசகத்துலையா ஒரு வார்த்தை வருதுண்ணா, ஐயோ திருவாசகம் மறந்துட்டோமே நம்ம அப்படின்னு. அண்ணா இருங்க நான் ஃபோன் பண்ணுறேண்ணா அப்படின்ட்டு அந்த புக் எடுத்து வச்சுட்டு சொல்லுங்கண்ணா. ஸோ இப்படி வந்து அவர் கூட இருந்ததும் அந்த படிப்பறிவை, நீங்கள் பாக்யராஜ் சாரை எப்போ நீங்கள் அவரை மீட் பண்ண போனாலும் அவர் படிச்சுட்டு இருப்பார், எல்லாம் எழுதிட்டுருப்பார். பேனாவும் புத்தகம் இல்லாமல் அவர் நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் எனக்குள்ள ஒரு நம்ம ஒரு ட்ரீம் மாடல் வச்சுருப்போம்ல. ஸோ இதெல்லாம் எனக்கு அது உள்ளே ஓடிட்டு படிக்க வச்சுது நிறையா. ஸோ அதுதான் நீங்கள் கேட்டதுக்கு வந்து அந்த வார்த்தைகள் நமக்கு இன்னும் வந்துட்டே இருக்குன்னா, நமக்கு அங்கே வந்து உள்ள ஸ்டோரேஜாக நிறையா படித்து வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு முக்கியமானது. ஸோ அது எப்போ தேவையோ அது அப்போது கொண்டு வந்துடலாம் நம்ம. ஓகே, இப்போ நல்லாவே தெரியுது தட் அப்பா தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் ட்ரீட் கொடுக்குற அப்பாவை தான் பார்த்துருக்கோம். பட் புத்தகத்தை ட்ரீட்டாக கொடுக்குற ஒரு அப்பா வந்து அப்படி பண்ணனால தான் ஐ திங்க் யூ கம் திஸ் வே. அப்பா என்னைக்காவது ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், பெருமைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்களா? எங்கள் அப்பா நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாலேருந்தே என்னை பாராட்டிட்டு இருக்கேன். சூப்பர். அவர் நான் இது டே 1 அவருடைய பிரின்சிபலே வேறு. நம்ம ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு எழுதுகிற கடிதங்கள் எப்படின்னா, நான் வந்து 20 வயசாக இருக்கும்போது எனக்கு லெட்டர் எழுதுவார். அப்போவே மதிப்புக்குரிய கவிஞர் பா. விஜய் அவர்களுக்குன்னு தான் எழுதுவார்.
அப்போவே வந்து நம்மளை அந்த லெவலில் தான் வச்சுருப்பாரு. நம்ம ரொம்ப இங்கே இருப்போம், ஐயோ என்ன நம்ம இவ்வளோ லெவல் கொண்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு பயமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். பட் அப்போவே அவர் அந்த லெவலே வச்சுருப்பாரு. அவர் இன்றைக்கி அந்த லெவலில் கொண்டு போகிறதெல்லாம் இல்லை, அப்போவே வந்து அந்த லெவலுக்கு வச்சுட்டு தான். ஸோ அவர் ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு என்னை பற்றிய ஒரு பெரிய ஒரு ஒரு நிறைவும் மகிழ்ச்சியும் அவர்கிட்ட ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே இருக்கும். அதனால தான் அப்போ அடிக்கடி சொல்லுவார், நம்ம ஏதாவது சில சரிவுகளையோ தோல்விகளையோ சந்திக்கும் போது அதில் நான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவேன். மன ரீதியாக ஒரு சின்ன ஒரு உடைசல் ஏற்படும். ஆனால் எங்கள் அப்பா அப்போ ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போவே நம்ம வேறு லெவலில் இருந்தோம்லடா, நம்ம என்னமோ பெரிய அம்பானி லெவலில் இருந்த மாதிரி. அதாவது அப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், பணம்ன்றது பலம் கிடையாது, மனம்தான் பலம். ஸோ பணம் வச்சிருக்கிறத நம்ம ஏதோ பணம் லாஸ் பண்ணிட்டோம், இல்லை இது ஏதோ ஒரு சின்ன நம்ம முயற்சி லாஸ் ஆயிடுச்சுங்கிறது, வெற்றி அடையலை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பலவீனமே இல்லை. நம்மளுடைய மனம் தான் நமக்கு பலமாக இருக்கணும். ஸோ அது இருந்தாலே நம்ம எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது. அது மாதிரி ஆரம்பத்தில் நான் வரும்போது எங்கள் அப்பா ஒரு வாசம் சொல்லி தான் அனுப்பிச்சார், இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் நாம் வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என்னோட தலைமுறையிலே நிறைய பேர் வராங்க, பழனி பாரதி வராரு, இந்த பக்கம் தாமரை வராங்க, இந்த பக்கம் முத்துக்குமார், நான் வரும்போது இவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய காம்படிட்டர்ஸோட தான் நீங்கள் வரவே செய்றீங்க அந்த டைம். அப்போ எங்கள் அப்பா ஒரு வார்த்தை தான் சொல்லி அனுப்பிச்சார், மராத்தான் ரேஸ் ஓடுறவன் இல்லை 1000 பேரோட ஓடுவான், இல்லை 10,000 பேரோட ஓடுவான், ஆனால் ஓட்டம் முடியும் போது ஒருத்தன் தான் ஜெயிச்சிருப்பான். ஸோ நம்ம எவ்வளோ பேரோட ஓடுறோங்கிறது முக்கியம் கிடையாது, அதை நம்ம பார்க்கவே வேணாம். நம்மளால் முடிஞ்ச வேகத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஓடுவோம், முதலிடம் நமக்கு நம்புவோம், அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே இதாக இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த ஓட்டம் இருக்கும். பல ரொம்ப வேல்யூபிளான லைஃப் லெசன்ஸை வந்து அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட விதைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் தட் இஸ் வை ஐ திங்க் யூர் வெரி ஸ்ட்ராங் பர்சன். இன்னைக்கு என்ன நடந்தால் நான் பார்த்துக்கலான்ற ஒரு இதில் யூர் தேர். கிரேட். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பேரண்ட் கிடைக்கிறது. ஏன்னா சினிமாக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே வீட்டில் ரொம்ப ஸ்கெப்டிக்கல் ஆகிடுவாங்க, ஐயோ போகணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் அவங்க சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க த்ரூ அவுட். அவங்க தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் பிஹைண்ட் யூ அப்படின்றப்போ இட்ஸ் அ ட்ரூ பிளெஸ்ஸிங். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே வந்து ஏர்லி 20s அந்த இதுலேயே வந்து பெரிய பெரிய ஆளுமைகள் கூட வந்து ரொம்ப எளிதில் பேசக்கூடிய அணுகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க. கலைஞர் சாராக இருக்கட்டும், வாலி சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் கூட ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவு. இது தெரிஞ்சுதா உங்களுக்கு அந்த டைம்ல இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு அந்த டைம்ல உணர்ந்தீங்களா நீங்க? சின்ன பிள்ளையா போயிட்டு ஜாலியா அவங்க கிட்ட அதெல்லாம் இப்போதான் நினைச்சு பார்ப்பேன், நம்ம என்ன பேசல வந்துக்கிறோம் அப்படி. ஆமா, ஏன்னா நீங்க ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க, நான் வாலி சாருக்கு வந்து மீன் குழம்புலாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி. அப்ப யோசிச்சு பார்த்தா அப்போ எவ்வளோ க்ளோஸா இருந்தா நீங்க அந்த மாதிரி ஒரு இதுல இருந்திருப்பீங்க. அப்போ did he even realize that he was in his very ரொம்ப ஒரு சாஃப்ட் ஸ்பாட்ல இருந்திருக்காங்கன்றது அவங்களுக்கு அப்போ ரியலைஸ் ஆச்சா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சா? இல்ல, வாலி ஐயா வந்து ஒரு பெரிய கவிஞர்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு பல சகாப்தங்களை கடந்தவர். அவருக்கு வந்து எங்கிருந்து வராரு, எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு சிம்பு வரைக்கும் அவருடைய பயணம், நீண்ட பயணம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து மனசுல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பழகவே இல்லை. கொஞ்ச நாள் அது ஆரம்பத்தில் அவரோட அந்த மரியாதை, அதாவது மதிப்பு இருந்தது. அப்புறம் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு என்ன பெருமை, அல்ல ரொம்ப இயல்பாக இருக்கிறது தானே, அப்படி ஆயிட்டேன் நான். அவருக்கும் அது என்ன பிடிச்சிருச்சு. அந்த ஒரு பொன்னாடை பட்டாடையோடைய பகட்டு இல்லாமல் இருக்கான், நம்மளை வந்து எதுவுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எதுவும் செய்கிறதில்ல, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப அவரோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறதால அதனால் அவர் ரொம்ப என்னை அனுமதிச்சார் அவரோட பேசுகிறதுக்கும் சரி, அவருடைய பர்சனல் லைஃப்பை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கும், நிறைய என்னை வந்து அவர் கூட பயணிக்கிறதுக்கு என்னை வந்து ரொம்ப நிறைய காலங்களை நான் அனுமதிச்சார். டில் அவருடைய லாஸ்ட் பீரியடு வரைக்குமே அந்த ஐசி வார்டில் இருக்கும்போது கூட அவரை யாருமே பார்க்கல. அப்போ நான் வந்தேன்னு மட்டும் என்னை கூப்பிட்டார் உள்ள. அவர் பேச முடியல. அப்போ ஒரு சின்ன ஸ்க்ரீன் ரூமில் டார்க்கில் உட்கார வச்சுருந்தாங்க. போனான்னு அப்படி என்ன இப்படி கண்ணை அப்படி திறந்து பார்த்தார். ஸோ அது வரைக்கும் அவரை வந்து என்னை அனுமதிச்சார். ஆனால் எனக்கு அது உண்மையிலேயே அவரோட பழகின நாட்களாகட்டும், அதே மாதிரி இந்த பக்கம் கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கலைஞர்ன்ற இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், எவ்வளோ பெரிய ஒரு சரித்திரம். ஸோ நான் அவரோட பழகும்போது நம்ம இவ்வளோ பெரிய ஒரு சரித்திரத்தோடு பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்சியஸோடு நான் பழகலை. ஆரம்பத்தில் வந்து இருந்துச்சு அது, அந்த ஒரு பெரிய பிம்பம், அந்த இமேஜ் இருந்தது. அவ்வளோ பெரிய மனுஷன், அவர் கூட போய் நம்ம அப்படி உட்காந்துருக்குமே அப்படிங்கிறது இருந்தது இல்லை. போக போகல நான் அதை எந்த விதத்துலையும் எனக்கு சாதகமாகவும் நான் பயன்படுத்திக்கல. அவர் சிஎம்மாக இருக்கிறாரு.
அப்போ என்னை வந்து சிஎம்மாக இருக்கும்போது எல்லாம் அவரை நெருங்கவே முடியாது. அப்போ என்னை ரொம்ப நான் வெளியே நின்றுருந்தேன்னா, எங்கே போகிறேன் பாரு, வீட்டுக்கு போகிறேன் வா அப்படிம்பாரு. கான்வேயில் கூப்பிட்டு போவார். அப்போ நான் இப்போ நான் வந்து பார்த்தா வண்டி இப்போது சிஎம் எல்லாம் போகும்போது வண்டி பார்ப்பேன். அப்போ பார்த்தோமா அந்த பரபரப்பு இருக்குல்ல, அப்போ அன்னைக்கும் அதே பரபரப்பு தான். ஆனா உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க உள்ள இருந்திருக்கீங்க. இயல்பா உள்ள உட்காந்துட்டு நம்ம கான்வேல போயிட்டு இருந்தவன் இங்கேருந்து மகாபலிபுரம் கூட்டு போறாரு. ஒரு வாட்டி கூட்டு போயிட்டு கான்வேல போற முன்னால் ஒரு 20 வண்டி, முன்னால் ஒரு 20 வண்டி, ஃபுல் டிராஃபிக் நிக்குது. போயிட்டு இருக்கோம். அப்படியே சுற்றி பார்த்தோம், அப்படியே ஃபுல் கான்வேல போயிட்டு இருக்கோம். ஒரு 20 நிமிஷம் மகாபலிபுரம் போயிட்டோம். ஸோ இப்போ பயணத்தில் சில சுவாரஸ்யமாலாம் பேசிட்டு வராரு. இதெல்லாம் வந்து நான் நினச்சி பார்க்கல அந்த சமயத்தில் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கடக்கிறோங்கிறத. ஆனால் ஒரு விழாவில் இது வந்து கமல் சார் எனக்கு அதை சொன்னார். என்னோட 12 புத்தகங்களை கலைஞர் ஒரே ஸ்டேஜில் வெளியிட்டார். ஓகே, கலைஞர் ஐயா வெளியிடுறாங்க. அப்போ கமல் சார் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அப்போ சொன்னார், இந்த விழாவினுடைய ஒரு வலிமையோ இல்லை இதோடைய கனமோ இப்போ பா. விஜய்க்கு தெரியாது. பட் இன்னும் வயதாக எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கிறத நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதோடைய பெருமை என்னங்கிறது முழுமையாக தெரியும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலுமே அதுதான் நடந்தது. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு வித்தக கவிஞர் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தாரு. வித்தக கவிஞர் பட்டம் கொடுக்கும்போது நான் பாட்டு நின்றுட்டுருக்கேன். எவ்வளோ பெரிய ஒரு கிரெடிட் கொடுக்குறாரு அவர். அப்படி நின்றுருக்கேன். உண்மையிலேயே நான் நிக்கில் இருக்காருன்னு சொல்லலை, நிக்கில் அங்கே இருந்தார். நிக்கில் தான் பக்கத்தில் ஆசீர்வாதம் வாங்க அப்படிங்கிறாரு. அவர் ஒன்று அப்படியா பார்த்தா அரங்கமே கைதிட்டு இருக்காங்க. ஓ, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டோ அப்படின்ட்டு நான் அப்புறம் ஓடி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தான் சொல்கிறாங்க, கலைஞர் வந்து இது வரைக்கும் 6 பேருக்கு தான் டைட்டில்ஸ் கொடுத்துருக்காரு. கமல் சார் கொடுத்துருக்காரு, இளையராஜா இசைஞானி இளையராஜான்னு கொடுத்துருக்காரு, கவி பேரரசு வைரமுத்துன்னு கொடுத்துருக்காரு, காவிய கவிஞர் வாலின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 6 பேரில் வந்து 6வது ஆளாக உனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத முடிச்சு வரும்போது எங்கள் பெரியப்பா சொல்கிறார். ஓ மை காட், இவ்வளோ பெரிய விஷயமா அது அப்படிங்கிறதுலாம் எனக்கு அந்த சமயத்தில் அப்பப்போ அடுத்தடுத்து தானே தெரியும் அது. ஏன்னா அப்போ நம்ம அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்க மாட்டோம்ல அந்த வயதில். பார்த்தீங்களா, நான் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்களா ஒரு ரைட்டான ஒரு ஆன்சர். இதுதான் எனக்கு தெரியணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா யூ ஆர் டூ யங் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ இல்லை தெரியறதுக்கோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வயது இல்லை அப்போ. அப்படின்றப்போ ஹவு டிட் யூ ஹேண்டில் இட்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆனால் நான் ஒரு விஷயம் நான் அதில் என்னென்னா, அதில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும்ல நான் ஒரு நிதானமாக இருப்பேன். அதை உடனே அது தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிறது. நான் அது பிகினிங் என்னுடைய முதல் பரிசு வாங்கினதுலேருந்தேங்க. நான் பரிசை வந்து எப்போவுமே நான் கையில் தான் வச்சுருப்பேன், தவிர தலைக்கு கொண்டு போக மாட்டேன். ஸோ என்னென்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எதுவும் எங்கள் அப்பா சொன்னது தான், நமக்கு முன்னால் இந்த மேடையில் வந்து நம்மளை விட பெர்ஃபார்ம் பண்ணி பிரமிக்க வச்சவங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு முன்னால் ரொம்ப சாதாரணம். அப்புறம் வாலி சார் சொல்கிறது தான், திருக்குறளை தலைகீழாக திருப்பி எழுதுறவன்லாம் ரங்கநாதன் தெருவில் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் அறகுறையாக தமிழ் தெரிஞ்ச என்ன காவிய கவிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவர் சொல்லுவார், அப்போ உனக்கு இங்கே என்ன தேவைன்னா இங்கே உனக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும். அவர் பிராப்தம் திவ்யமாக அடிக்கடி சொல்லுவாருங்க. பிராப்தம்னா உங்களுக்கு அது உங்களுக்குன்னு அது படைக்கப்பட்டிருக்கணும், இது உங்களுக்குன்னு எழுதப்பட்டிருக்கணும். ஓகே ஓகே, அதனால் நான் இங்கே இருக்கேன் அப்படிம்பார். ஸோ அது எனக்கு பலார்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம். நமக்கு தேசிய விருது வர்றதோ இல்லை நமக்கு பெருமைகள் வர்றதோ அதனால நம்ம இருக்கோம். ஸோ அப்படி சில சரிவுகள் இருக்கும்போதும் அதனால தான் நமக்கு அது கிடச்சிது அப்படின்னு அது போயிட வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு நிதானம் வந்து அந்த வயதில் எனக்கு இருந்துச்சு. glad that you had that. அதே மாதிரி எனக்கு இது தொடர்ந்து ஒரு கேள்வி வருது. இப்போ பெரிய ஆளுமைகள் கூட நமக்கு ஒரு ஈஸி ஆக்சஸ் இருக்குது, அந்த ஒரு பிளெஸிங் இருக்குது. அப்படின்றப்போ நம்மளோட கூட்டத்துக்குள்ளே வந்து சில சட்ட சிக்கல்கள் வரும், சில பொறாமைகள் இருக்கலாம், சில பேர் வந்து அதை வேற மாதிரி எடுத்துப்பாங்க. இவங்க அவங்க கூடலாம் கான்டாக்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அது வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறது, அது நம்ம நண்பர்கள் மத்தியில் இருக்காது ரொம்ப. அதாவது என்னுடைய பள்ளி தோழர்கள் மத்தியில் அது இல்லை, சினிமா துறையில் இருக்கும். சினிமாத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. இங்கே வந்து நான் நிறைய இடத்துல சொல்கிற ஒரு விஷயந்தான், இங்கே வந்து ஜெயிக்கிறத எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் ஜெயிக்கிறவங்கள எல்லாருக்கும் பிடிக்காது. ஸோ ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னாலே இவன் ஃப்ளூக்கில் ஜெயிக்கிறான், இவன் டைமால் ஜெயிக்கிறான், இவன் வந்து இன்னைக்கு வேற யாரும் இல்லை அதனால் அவன் ஜெயிக்கிறான் இப்படின்னு அந்த ஜெயிப்புக்கு பின்னால் இவங்க ஒரு காரணத்தை அவனுக்கு ஒட்டி விடுவாங்க. ஆனால் அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால் இவங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியுதா நம்ம வெற்றியில் இருக்கோமா என்னவா இருக்கோன்னு. ஸோ அந்த இதை நான் நிறையா பார்த்துருக்கேன். நிறைய இடங்களில் பெரிய பெரிய ஆட்கள் கிட்டேயே அந்த மாற்றங்களை நான் பார்த்தேன்.
அவங்க மனசு அவ்வளோதான். அது அந்த அவங்களுடைய பக்குவம் நிலை அவ்வளோதான். ஓகே. பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க. ஆனா நான் பண்ண ஒரு சின்ன சாதனைய வந்து அவங்களால அத கிரகிச்சிருக்க முடியாது. உதாரணமா தேசிய விருது. இன்னும் சொல்லப்போனா இல்ல, ஆ இந்த நிலையில அதெல்லாம் சொல்லலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு 200 பாட்டு எழுதுறேன்னு வைங்களேன். அப்ப நான் தேசிய விருது வாங்குனதுக்கு அப்புறம் என்னோட பாட்டு ரேஷியோ அதிகமாகணுமா? கம்மியாகணுமா? அதிகமாகணும். ஆஃப் கோர்ஸ். அதிகமாகணும். ஆனா தேசிய விருது நான் வாங்குன வருஷத்துல தான் கம்மியாகுது பாட்டு. ஓகே. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஓ! நம்ம தேசிய விருது வாங்குனது நெறைய பேருக்கு புடிக்கல. அப்புறம் அது மறந்துருச்சு அடுத்த வருஷம். திருப்பியும் நம்ம அந்த இடத்துக்கு போறோம். ஸோ இங்க ஒண்ணு தீர்மானிக்கப்படுது. இங்க இவன் தான் இந்த உயரத்த அடையணும். எல்லாரும் அந்த உயரத்த அடையக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் சில இங்க சட்டதிட்டங்கள் நீங்க சொன்னீங்கல்ல, இங்க இருக்கிற சட்டதிட்டங்கள் சிக்கல்கள்லாம். அதுதான் இந்த சட்டதிட்டங்கள். இவங்க சிலரை உயர்த்தணும்னு நினைப்பாங்க. அவங்க உயரலாம். யாரோ ஒருத்தன் உயர்ந்தாங்கன்னா அத ஏத்துக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு இன்னைக்கு நம்முடைய உழைப்புக்கான உயரம் கிடைக்குதா? இல்ல நாளைக்கு கிடைக்குமா? அதுதான் அவ்வளோதான். மத்தபடி நீ யாரோ என்னமோ நினைச்சிட்டு போட்டும். பாடலாசிரியர் விஜய்க்கு வந்து இவ்ளோ தெளிவு இருக்கு. ஆக்டிங்குள்ள போணும் அப்படின்ற அந்த ஆர்வம் எப்படி சார் வந்துச்சு? பிகாஸ் இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற விஷயம். அது எப்படிப்பட்டதுன்றத எக்ஸ்ப்ளோர் நீங்க பண்ணதில்ல. ஆனா அதுக்குள்ள போகணுன்ற ஆசை இருந்ததில்ல. ஆக்சுவலா அது ஒரு தவறான முடிவு தான். நம்ம எப்பவுமே சரியான முடிவுகள் எடுக்கிறது இல்லல்ல. அப்படி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தப்பான ஒரு முடிவு தான் அந்த நடிக்க போணும்னு நான் எடுத்த முடிவு. ஆனா ரொம்ப நல்ல நண்பர்கள்லாம் எனக்கு வந்து சொன்னாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அத விட எனக்கு நெறைய வாய்ப்புகள் வந்துச்சு. நெறைய வாய்ப்பு வருங்க. நீங்க எந்த டைரக்டர்ட்ட போனாலும் நீங்க இந்த ரோல் பண்ணுங்க. எந்த ஹீரோக்கு இந்த தம்பி ரோல் பண்ணுங்க. அப்படி நம்மள கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம சும்மா இருந்தா இப்படி கேட்டுட்டே இருப்பாங்களா? அப்புறம் ஒரு கட்டம் நம்ம எவ்வளோ மறுப்பீங்க? பெரிய பெரிய ஆள்லாம் கேட்பாங்க. அப்ப எவ்வளோ தான் மறுக்கிறது? அப்படியே ஒரு கட்டத்தில என்ன வரும்? நமக்குள்ளும் சரி நம்ம நடிச்சா என்ன? அப்படின்னு ஒண்ணு தோணும். சரி நடிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஏன் வந்து சைடு ரோல் நடிக்கணும்? நம்ம தம்பி ரோல் லீடர் நடிக்கணும். நம்ம ஹீரோவா நடிப்போமே ஆ. அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சமயத்தில நெறைய பேர் அப்படி பண்ணாங்க. அதாவது ஹீரோவாவும் நெறைய பேர் அந்த சமயத்தில லான்ச் அறிமுகமான ஆனாங்க. காலகட்டம் தான் அது அந்த சமயம். ஸோ அப்ப நம்மளும் நடிப்போமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு பயணத்த ஆரம்பிச்சேன். பட் நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, ஒரு கிரியேட்டிவான பயணத்த நான் ஆரம்பிச்சிருந்திருக்கணும். அதாவது அடுத்த டைவர்ஷன். என்னுடைய அடுத்த டைவர்ஷனா இருந்த வேண்டியது டைரக்ஷன் தான். ஏன்னா நான் வெரி பிகினிங்லேயே பாக்யராஜ் சார்ட்ட நான் கேட்டது. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டுமா? நான் லிரிசிஸ்ட் ஆகட்டுமா? அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னது வந்து, "நீ வந்து ஒரு பாடல் எழுதுறதுக்காக வந்த. நீ அதில ஒரு அச்சீவ் பண்ணி ஒரு இடம் பிடிச்சிட்டீன்னா, உனக்கா ஒரு நாள் தோணும். ஓகே நம்ம இங்கிருந்து இப்ப யூ டர்ன் எடுக்கலாம்னு தோணும். அப்ப நீ எடுத்துக்கோன்னு." அந்த அட்வைஸ நான் கேட்கல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படம் அட்டர் ஃப்ளாப் அது. ஞாபகங்கள்ங்கிற படம். அப்பதான் எனக்கு லைஃப்னா என்ன? ஓ! தோல்வினா இவ்வளோ வலிக்குமா? அப்பா! பணம் இவ்வளோ பெரிய விஷயமா? அடப்பாவி! கடன் வாங்கியிருக்க கூடாதுல்ல. நம்ம படம் பண்றதுக்காக கடன் வாங்கிக்க கூடாதுல்ல. அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்பதான் வந்து பலார்ன்னு எல்லாரும் சேர்ந்து கலந்து அடிக்கிற மாரி இருக்கு. அப்பயே எங்க அப்பா கலங்கவே இல்ல. அப்பதான் அந்த டயலாக்ல மஞ்ச பை தூக்கிட்டு வந்தோம். என்னடா நம்ம ஒரு சாம்ராஜ்யம் வச்சிருக்கோம். தூக்கி போட்டு போ. இந்த கோடிகளால நம்மளால வீழ்த்த முடியாது. நம்ம சம்பாரிச்சுக்கலாம். எழுதி சம்பாரிச்ச பணம். யார்ட்டயாவது நம்ம வந்து கையேந்தனமா? கிடையாது. எல்லாம் நம்ம எழுதி இன்னும் எழுதுற போறோம், சம்பாரிக்க போறோம், திருப்பி குடுத்துற போறோம். இதுல என்ன பெரிய பயந்துக்கிறதுக்கு இருக்கு? அப்படி தூக்கி போட்டு சும்மா இல்ல. திருப்பி ஸ்ட்ராபெர்ரி. அடுத்த படம் அத விட டைரக்ஷன் பண்ணுவோம். நம்ம அதையும் பண்றோம் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன். ஆனா ஸ்ட்ராபெர்ரி வந்து எனக்கு என்ன ஒரு தெளிவு குடுத்துச்சுன்னா, நமக்கு டைரக்ஷன் பண்ண வருது. நம்மளால டைரக்ஷன் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம கதைய நம்ம எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணுங்கிறத பாக்யராஜ் சார்ட்ட இருந்ததால அது எனக்கு ரொம்ப மெமரீஸ் ஆன விஷயம். அண்ட் ஆஸ் பேசிக்கலி ஒரு ரைட்டர் நான் நெறைய புத்தகங்கள் எழுதிக்கிறதால வசனங்கள் எழுத முடியும். ஸோ டைரக்ட் பண்றது எப்படிங்கிறத நான் அப்படியே பாக்யராஜ் சார்ட்ட இருந்து படிச்சு வந்து அப்படியே ஸ்ட்ராபெர்ரியில டைரக்ட் பண்றேன். அந்த படம் எனக்கு ஒரு பேசப்படுற படமா மாறுச்சு. ஸோ நம்ம டைரக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து அந்த படத்துல தான் எடுத்தேன். ஆக்டிங் அப்படின்றத ரெக்ரெட் பண்ணீங்க. பட் டைரக்ஷன்ல இன்னும் அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்ன்றதுல உங்களுடைய ஆமா. ஆர்வம் ஆமா. அதிகமாச்சு. அந்த கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா டைரக்ஷன்ங்கிறது ஒரு கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ். அது பின்னால இருந்தாலும், அதுக்கு வந்து ஹீரோ விட கம்மியான பேர் வந்திருந்தாலும், சம்பளம் கம்மியா இருந்தாலும், அதுல இருக்கிற ஒரு கிரியேஷன் இருக்குல்ல, அத ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்ப பண்ண படம்லாம் இல்ல. அதெல்லாம் வலியினுடைய உச்சமா இருக்கும். சில நாட்கள் படப்பிடிப்பும் சரி, அதுக்கான சிஜி எஃபெக்ட்ஸ் இப்போ வரைக்கும் 2 ஷாட் வரல. அது தேடிட்டு இருக்கோம். அது ஒரு சின்ன ஒரு கிரீன் மேட் அங்க வந்துருச்சு. அது எப்படி எடுக்கணுமே. பட் அந்த 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 ப்ராசஸ் வந்து ரொம்ப எனக்கு புடிச்ச ஒரு
இதாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறப்போ தான் அகத்தியா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான அது உருவாக்குற அந்த புள்ளி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி ஜீவா சார் பிக்சருக்குள்ளே வந்தார்? இந்த கதை தான் அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணீங்க? நான் வந்து இல்லை, நான் நடிக்க வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்தேன். சரி, ஸ்ட்ராபெரி முடிச்சுட்டு ஓகே இது வந்து ஒரு கௌரவமான ஒரு வெற்றி, நல்ல பேர் வந்துச்சு இந்த படத்துக்கு. ஒரு பெரிய சேனலில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரைஸ் இந்த படத்துக்கு கிடச்சிது. அண்ட் வந்து அவங்களுடைய டாப் ரேட்டடு படமாக இந்த படம் இருந்தது, இப்போயும் இருக்குது. அப்போது இதோட நம்ம இதை வைண்ட் அப் பண்ணிக்கலாம், நம்ம அடுத்து டைரக்ஷன் முழுசாக இறங்கிடுவோம். அப்போ என்ன பண்ணலான்னா, அப்போ எனக்கு ஒரு பெரிய தெளிவு என்ன கிடச்சுன்னா, நம்மளால் நமக்கு மட்டும் கதை பண்ணிக்காமல் வேற ஒருத்தருக்கு கதை பண்ண முடியும். அப்படி பண்ணி பார்த்தா ஒரு 4-5 கதைகள் நான் வந்து அந்த ஒரு 1 இயர் பீரியடில் பண்ணேன். எல்லாமே ஒரு பிக் ஸ்கேல், எல்லாம் பெரிய பெரிய படங்கள் தான். ஒரு ஃபுல் முழுக்க ஒரு பீரியட் படம், ஒரு ஃபுல் அனிமேட்டட் படம் ஒன்று. அப்புறம் வேறு பண்ணும்போது எனக்கு எப்போவுமே என்னோடய இந்த ஹிடன் ஹிஸ்ட்ரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மறைக்கப்பட்ட வரலாறு, மறைக்கப்பட்ட ரகசிய உண்மைகள், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எடுத்து நிறைய புத்தகங்கள் சேகரித்து படிச்சுட்டு இருப்பேன். அப்படி தான் என்னோடய உடைந்த நாட்கள் நான் எழுதியிருப்பேன். புத்தகம் 3 பாகம் அது. அப்படி ஒரு சின்ன ஒரு தீப்பொறியை எடுத்து தான் இந்த கதையாக நான் மாற்றினேன். இப்படி இதை வச்சு ஒரு கதை பண்ணலாங்கும் போது அது நல்லா வந்துருச்சு. அப்போ இதுக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு ஜனரஞ்சகமாக அல்லது வியாபார ரீதியான ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஹாரர். ஸோ ஏன்னா ஸ்ட்ராபெரி எனக்கு ஹாரராக ஒரு கிளிக் ஆச்சு அந்த படம். ஸோ இந்த படத்தை வந்து ஹாரராகவே பண்ணிடலாம். ப்ளஸ் இதில் பீரியட் இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு வியாபார ரீதியாக இந்த படம் வந்து நல்லா அணுகும், பெரிய ஸ்கேல் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது தான் இந்த அகத்தியாக்கான கதை வந்துச்சு. அப்போ நான் வேற ஒரு டைட்டில் வச்சுருந்தேன், BMW அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன், பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ அப்போ இதை வடிவப்படுத்திட்டு இருக்கும்போது எனக்கு ஜீவா சார் ஒரு வாட்டி அவருடைய களத்தில் சந்திப்போம்னு ஒரு படம், அதில் சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் கூப்பிட்டுருந்தார், ஒரு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி. அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சும்மா யதார்த்தமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி இருக்குது சார் அப்படின்னு. அப்படியே அங்கேயே சொன்னேன், ஒரு கேரவானில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது லைன் சொன்னேன், நல்லா இருக்குது சார், ஃபிக்ஷன் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் நீங்களே அந்த ரோல் நடிங்க அப்படின்னாரு. ஐயோ சார், இப்போ தான் நான் அடிக்க வேணாம் முடிவு பண்ணி நான் டைரக்ஷன் வந்திருக்கேன், இல்லை சார் வேற ஒரு ஹீரோ போகலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அப்படி உருவானது தான் இந்த படம் ஆரம்பிச்சு. ஃபிக்ஷன் படம், அதுக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வேறு அதுக்குள்ளே இருக்கு. அதை பற்றி ஏதாவது எலாபரேட் பண்ண முடியுமா? அதாவது என்னென்னா, ஒரு கெட்ட சக்திகளுக்கும் ஒரு நல்ல சக்திகளுக்கும் நடக்கிற ஒரு வார் அப்படிங்கிறது கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸோட கான்செப்ட் தான் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில் தான். ஏன்னா அவன் ஒருத்தன் தான், அவன் ஒருத்தன், அதனால் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில் அப்படின்னு வச்சோம். அது வந்து இந்த படத்துடைய அகத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்ல ஒரு உண்மையான நான் நினச்சதை எடுக்க முடிகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, அதுக்கு இந்த ஸ்டார் காஸ்ட்டுக்கு இவ்வளோ வியாபாரம் இருக்கா, அதெல்லாம் யோசிக்காமல்ல இந்த கதையை வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு கதை, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாலே கணிச்சு அந்த பட்ஜெட்டை வந்து நமக்கு அலாட் பண்ணுற அந்த ப்ரொடியூசர் டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் வந்து அவருடைய பேஷன் வந்து ரொம்ப நான் ரசிச்சிருக்கேன். அந்த மாதிரி சில பேரை தான் நம்ம சினிமாவில் பார்க்க முடியும். எல்லாத்தையுமே தராசு போட்டுகிட்டே இருப்பாங்க. கதை இந்த பக்கம் இது பக்கம், இந்த பக்கம் இதுக்கு சரி, இது கொஞ்சம் எடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா அது வேற இல்லை, அந்த நிலை அதுதான். நானும் ஒரு ப்ரொடியூசராக இருந்ததால் எனக்கு தெரியும், அது இந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம படம் எடுக்கணும், இல்லைன்னா அவங்க தான் நஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. ஸோ ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து இந்த படம் வந்து இப்படி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் செலவாகட்டும், பரவாயில்ல பண்ணலாம், ஏன்னா அது படத்துக்கு தான் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணி கிளைமேக்ஸ் எல்லாம் வரும்போது அதுக்கு ஒரு பெரிய விஎஃப்எக்ஸோட ஏரியா வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 14 மினிட்ஸ் வந்து ஒரு கிளைமேக்ஸு. அப்போ அதுக்கு நிறைய விஎஃப்எக்ஸ் ஷாட், 14 நிமிஷமும் சிஜி இருக்கும். அதில் சின்ன மேட் ரிமூவல்லேருந்து ஒரு பெரிய லெவல் மாடலிங் கிரியேஷன் வரைக்கும் இருந்துச்சு, எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஓரியன்டாக. அப்போ அதை வந்து இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர்லாம் பண்ண ஒரு சிஜி கம்பெனி ஈரானில் இருக்காங்க, அவங்க தான் வந்து அதுக்கு அந்த சிஜி பண்ணாங்க. அது ஒரு 4.5 நிமிஷம் சிஜி வரும், விஎஃப்எக்ஸ் வரும். மீதி வந்து பெங்களூரில் ஒரு கம்பெனி பண்ணாங்க. இந்த படத்தை ஒரு 14 சிஜி கம்பெனிங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஒரு 90 மினிட்ஸ் சிஜி. ஸோ இது எல்லாத்தையும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. இவ்வளோ சம் க்ரோர்ஸ் ஆகுது, நாட் லேக்ஸு, க்ரோர்ஸ் கணக்கில் போயிட்டுருக்கு அந்த பில்லாம். ஒரு 4.5 நிமிஷம் பண்ணுறதுக்கே 2 க்ரோர்ஸ்க்கு மேலே போகுது. அந்த லெவல் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஒர்க் அது. ஸோ அதை இந்த டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம அங்கே ஃபாரினில் போனால் தான், இல்லைனா அது இங்கே பண்ண முடியும். இன்னும் 2 வருஷம் அப்படி வெயிட் பண்ணும். ஸோ அங்கே பண்ணும்போது அங்கே அவங்க டீம் எல்லாத்தையும் வச்சு ஒரே ஃபோக்கஸ்டாக வந்து உட்காந்து, இப்போ பாகுபலிலாம் அவங்க நிறைய பெரிய சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, பொன்னியின் செல்வன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம அந்த கம்பெனிக்கு போனோம். ஸோ இதெல்லாம் அவர் அனுமதிச்சார் கணேஷ் சார். அப்போ அந்த படத்தோட இணை தயாரிப்பாளர் அர்ஜுன் அனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வேம் இண்டியா அவங்க கம்பெனி,
அவங்க பாம்பேயில் பெரிய கம்பெனி. அவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கேம் லான்ச் பண்ணலாம் இந்த படத்துக்கு அப்படின்ற ஒரு ஐடியாவை அவர் கொடுத்து, இதில் கேமாக பண்ணலாம். அப்போ அவர் சொன்ன கேப்ஷன் தான் அந்த ஏஞ்சல்ஸ் விஸ் டெவில் அப்படிங்கிறது வந்து இப்படி ஒன்று போடலாம் அப்படின்னு அவர் தான் அந்த ஐடியா சொன்னார். ஸோ இதுதான் இவங்க இந்த அகத்தியாக்குள்ளே இருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள். எஸ், இப்போ நீங்கள் சொல்கிறப்போ ஐ திங்க் there's லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதில் ஒரு கான்செப்ட் வைஸாகவுமே புதுசாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஆர்வம் தான் அதிகமாக இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபில்ம். ஓகே, இப்போ கமிங் பேக், இப்போ இந்த நிலையை நீங்கள் அடையிறதுக்குமே நீங்கள் லிரிசிஸ்டாக உச்சங்கள் பல தொட்டிருக்கீங்க. பட் இந்த நிலை, இந்த ஒரு டிரெக்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரதுக்குமே யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டோரி டு டெல் இல்லையா? அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்றதும் இருக்குது. இதில் நிறைய கற்றுக்கிட்டதும் இருக்குது, அன்லேர்ன் பண்ணிக்கிட்டதும் இருக்குது. ஆக்ஷன், நான் வந்து டிரெக்டர் ஆகணும்னு நினச்சது தப்பு கிடையாது, ஆனால் ஆக்டர் ஆகணும்னு எடுத்த முடிவு தப்புன்றதையும் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்பாட்லேயும் யூ ஆர் தேர். ஆமாம், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம கரெக்டாக நம்ம தவிர நம்ம சரியாக கண்டுபிடிச்சிட்டா இல்லை, மீதி சரியாக செஞ்சுருவோம். ஓகே, அதனால் அது வந்து ரொம்ப அதில் எனக்கு ஒரு சின்ன தெளிவும் இருக்கும். நான் ஓகே இதை சரியாக பண்ணல, நம்ம அடுத்த வாட்டி இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறேன். அப்படி தான் அந்த இதுலேருந்து நிறைய பேர் இப்போ கூட சொல்லுவாங்க, இதில் வேறு சின்ன ஒரு ரோல் நடிங்க, தேவையில்லை. அது அந்த அது நம்ம தேவைப்படும் போது பண்ணலாம். அது வந்து அது வெறுப்பு கிடையாது அது. பட் அது இந்த கதைக்கு அது தேவைப்படலை. இதில் அந்த ஸ்டார் தான் தேவைப்படுது. இதில் அவ்வளோ பெரிய இன்னும் அடுத்த ஒரு கதை எங்கிட்ட இருக்கிற கதைக்கு இன்னும் பெரிய ஸ்டார் தேவைப்படுது. அப்போ அதை நமக்கு மேலே திணிச்சில்ல, நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெரிய இப்போ எல்லா புகழும் எனக்கேன்னு வாங்கிக்கூடாதுல்ல, அது வரவும் வராது எல்லாருக்கும். ஸோ அது அவங்களுக்காக அது சேரும்போது அது இன்னும் பெருசாகும். ஓகே ஓகே. இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கிற பர்சன் வந்து நிஜ வாழ்க்கையில் எப்படி, பர்சனல் லைஃப்பில் ஃபேமிலி கிட்ட இருக்கிறப்போ எப்படிப்பட்ட விஜயா நம்ம பார்க்கலாம்? கிளாரிட்டி வந்துங்க எனக்கு உண்மையிலே ப்ரொஃபஷனல் கிளாரிட்டி தாங்க இருக்கு. அதுதான் எனக்கு அது மட்டும்தாங்க இருக்கு. மற்றபடி பயங்கர குழப்பம்தான். அப்படியா? நான் சட்டை வாங்கினா கூட 9 மணி நேரம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஐயோ இது வாங்கலாமா அது வாங்கலாமான்ட்டு என் பையனை கூப்பிட்டு ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து. அதனால ப்ரொஃபஷ்னலாக எனக்கு ஒரு என்னோட கதையோ என்னுடைய பாட்டுலேயோ அதில் யாருமே குறை சொல்ல முடியாது. அதில் நான் எடுக்கிற முடிவு வந்து தெளிவாக இருக்கும். ஸோ அது ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ ஈவன் டைரக்ஷனே கூட எந்த ஷாட் வைக்கலாம் அப்படிங்கிற அந்த தெளிவு கூட எனக்கு இப்போ வருது. அது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இப்போ பாட்டு எழுதும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுல்ல. இல்லை இந்த லைன் தான் போய் சேரும். இப்போ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருடைய ஒர்க் பண்ணுறோம். இப்போ அவர் சொல்கிறாரு இந்த லைன் ஒர்க்லான்னு, இல்லை சார் அது இல்லை, இந்த லைன் தான் ஒர்க் ஆகும். அந்த இடத்துக்கு நம்ம இருக்கோம். அப்படி டைரக்ஷன்லேயும் அந்த இடம் வரும். இன்னும் போக 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 அப்போ இதுதான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது அந்த தெளிவு வரும். அது வந்து நம்ம அதை நம்ம நீந்த அது நமக்கு அது பழகிரும். அந்த கடல் நமக்கு சாதாரண குளம் மாதிரி ஆகிடும். அது நம்ம பர்சனல் லைஃப்பில் இல்லை, அது வாழ்க்கை இல்லை. அது தினசரி ஒரு புது கடல். அது புதுசாக ஒரு நாள் காலையில் எந்திரிச்சாலும் ஒரு புது சமுத்திரம் தான் அது. அதனால் அதுக்குள்ளே வந்து நம்ம நீந்துறது, அது நம்ம உறவுகளோட ஒரு பேசுறது, அது வந்து பட் என்னோடய ஃபேமிலியாக பார்க்கும்போது அவங்க ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவ். ஆமாம், 200% எங்கள் அப்பா அம்மா மாதிரியே என்னோடய மனைவி ஒய்ஃப் ஆகட்டும், என்னுடைய பசங்களாகட்டும். இன்னும் என் பசங்களாம் இப்போலாம் பெருசானதால் அவங்க வந்து எனக்கு வந்து அவங்க தான் பெரிய கிளாரிட்டியாகவே இருக்காங்க. நான் என்னோட குழப்பத்தெல்லாம் அவங்க தான் தீர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதான் கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ யோசிக்கணும் அப்படின்ட்டு, இது எதுப்பா வச்சுக்கலாம் அப்படி டைரெக்டாக கேட்டுக்கிறது, இதுவா அதுவா ஓகே விடு, ஏன் நமக்கு பேர்ன் பண்ணணும், நம்ம கலோரியை விட்டுறலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு. ஸோ ரொம்ப அவ்வளோ தெளிவான ஒரு ஆள் கிடையாது. நிறைய பர்சனல் லைஃப்பை வச்சு பாடல்கள் எழுதுகிற ஒரு கல்ச்சரும் இப்போ இருக்கு இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி உங்களோட பர்சனல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் வச்சோ இல்லை வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் வச்சு லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்களா சார்? சில நேரங்கள் எழுதுவோம். அது எல்லா நேரத்துலையும் அப்படி வராது. பெரும்பாலும் கற்பனை சார்ந்த விஷயந்தான் பாட்டு கிரியேஷனே எல்லாமே. இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஒரு போக்குலமே பாட்டு எடுத்துகிட்டு வைங்களேன். அப்போ சேரன் சார் சொன்ன சிச்சுவேஷன் எனக்கு பொருந்துச்சு. ஒரு ஜெயிக்கணும்னு ஒரு போராடுற ஒரு இளைஞன், ஆனால் வந்து அந்த சமூகம் வந்து அவனை ஜெயிக்க விடாமல் அவனை எல்லா பக்கமும் பிணைச்சி வச்சிருக்கு. அப்போ தாழ்வு மனப்பான்மை அடையிறதா தன்னம்பிக்கை அடையிறதாங்கிற குழப்பத்தில் இருக்கான். அவனை கை தூக்கி மேலே தூக்கணும், அதான் பாட்டு அப்படின்றாரு. என்னடா நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னா, அப்போ இது எனக்கு நான் எழுதுன என்ன ஒரு எமோஷனில் எழுதுவேன்ல, நமக்காகவே எழுதும்போது நம்ம மனசு அதில் நழுவும், உள்ளே போகும். அப்படி எழுதுனது தான் அந்த பாட்டில் இருக்கிற மனிதா உன் மனதை கீறி விதை போடும் மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். ஸோ உனக்கு எவ்வளோ அவமானம் வந்தாலும் இல்லை, உனக்கு எவ்வளோ தோல்வி வந்தாலும் இல்லை, ஒரு நாள் எல்லாமே உனக்கு உரமாக மாறும். அதனால் அது அவமானத்தை வந்து பெருசாக எடுத்துக்காத அப்படிங்கிறதெல்லாம் எனக்குள்ளே ஓடிட்டுருக்கிற நான் சந்திச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் அப்போல்லாம். ஸோ அது அந்த பாட்டு வந்து அப்படி
என்னோட வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் துளிகளை எடுத்து தொட்டு எழுதின பாட்டு. அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் ரொம்ப டிவைனாக ஒரு ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் ஒரு கடவுள் பக்தியோட என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அடைஞ்சு நான் அதை நோக்கி என்னுடைய பயணத்தை செலுத்தும் போது சரியாக வந்த பாட்டு தான் பார்த்தேனே உயிரின் வழியே பாட்டு. இறைவா இதுதான் நிறைவா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி பாலாஜி இல்லை ஸ்டன் ஆகிட்டார். அப்படி உண்மையிலே அவர் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்தது. ஏன்னா அவன் சொல்லுவான், எல்லாமே நான் உங்ககிட்ட சரணடைஞ்சிட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இறைவா இதுதான் நிறைவா அப்படின்னு கேட்பான். இதுதான் என்னோட முழுமையா அப்படிங்கும்போதில்ல சார், அப்படியே மொத்தம் நான் சொல்ல நினச்சதெல்லாம் என்னை சொல்ல முடியாமல் இருந்ததெல்லாம் அந்த 2 லைன் வந்துருச்சு சார். ஸோ அந்த பாட்டில் இருந்த சில விஷயங்கள் வந்து அது எனக்குள்ளே இருந்த சில, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அனுபவத்துடைய அல்லது நான் என்னுடைய தேடலினுடைய ஒரு 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 ஸ்பரிசம் தான் அந்த பார்த்தேனே உயிரின் வழியே பாட்டு. அப்படி சில பாட்டில் வந்து நம்ம மனசை வந்து நம்ம அதில் எழுதியிருப்போம். மீதி எல்லாமே இன்னொருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. மோஸ்ட்லி வந்து கிரியேட்டிவிட்டி தான் அதில் அதிகமாக இருக்குது. ஓகே, கிரியேட்டிவ் ஸ்பேஸ் கிரேட். இப்போ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கிற இன்னொரு புது ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஹூக் வேர்டு. இந்த ஒரு ட்ரெண்டியான ஒரு வார்த்தை, ஒரு கேட்சியான ஒரு வார்த்தை, ஏதோ ஒன்று அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து இன்னும் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு. இந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கா இப்போ? அது எப்பவுமே இருக்கும். அது ஏதாவது ஒரு இந்த முக்காவில் மாதிரி கேட்குறீங்க, அலைக்கா லைக்கான்னு நாங்கள் எழுதுவோம் அந்த மாதிரி. அது சில பாட்டுக்கு தேவைப்படும். அப்போ நாங்கள் அது மாதிரி ஒன்று, இப்போ மதகத ராஜா கூட ஒரு பாட்டு வந்தது, தொம்பைக்கு தொம்பன்னு ஒரு பாட்டு வந்தது இல்லை, அது மாதிரிலாம். மதகத ராஜால அந்த டியர் லவர் எப்படி டியர் லவர் அந்த பாட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி சார் அந்த டியூன் கொடு இல்லை அது எழுதிட்டு அப்படியே விஜய் ஆண்டனி சார் அப்படி பாடிட்டாரு. அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன். அவரு ரொம்ப அவருக்கு ஒரு மேஜிக் என்னன்னா, அவரும் ஹிப்ஹாப் ஆதி இருக்காருல்ல, அவங்க கிட்ட நான் 2 பேர்ட்டையுமே அந்த மேஜிக் நான் பார்த்தேன். எப்படின்னா, நீங்க தினத்தந்தி பேப்பரை கொடுத்தா கூட டியூன் போட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்க அதை சார் நான் பாட்டில் சார் பேப்பர் சார் அது அப்படின்னு சொல்றது கூட டியூன் ஆகிடும் அது. ஸோ ஹிப்ஹாப் ஆதியெல்லாம் ரொம்ப அநியாயம். அண்ணா என்ன எழுதி கொடுண்ணா, என்ன லெட்டர் எழுதிட்டுமா அப்படின்னு. எதுனா எழுதுண்ணா. ஆதி ரொம்ப நல்லா, ஏன் சுந்தர்சி சார்கிட்ட நான் எல்லா பாட்டும் நான் தான் எழுதிட்டு இருப்பேன். இந்த ஆதி வந்ததுலேருந்து ஒரு பாட்டும் வராது. ஆனால் ஆதி பார்த்தா திட்டுவேன், நீ எதுக்கு ஆதி மியூசிக் போடுற சுந்தர்சிக்கு, நான் தான் இருக்கேன்ல, ஒரு பாட்டாக தெரியான்னு திட்டி கடைசியில் ஒரு படம் ஃபுல்லாக எழுதணும். அப்போ தான் எனக்கு அந்த அனுபவம். ஆனால் ரொம்ப அன்பாக இருப்பேன் அப்படி அண்ணான்ட்டு. அப்போ இது மாதிரி ஒரு கம்போசிங்கில் சுந்தர் சார் சொன்னார், விஜய் ஆதிக்கிட்ட போயிருங்க ஸ்டுடியோக்கு, நீங்கள் அப்படியே முடிச்சிருக்கேன். சுந்தர் சார் பெருசாக வந்து அவருடைய ரெக்கார்டிங்ஸ்க்கு வந்து அவர் ரொம்ப ஃபோன்லேயே எல்லாமே முடிச்சிருவார். ஸோ இந்த சிச்சுவேஷன் சொல்லுவார், நான் எழுதிட்டு இதுதான் சார் பாட்டு ஓகேவா சார்னு கேட்போம். ஓகே, லிரிக்ஸ் எப்படி படிச்சு காமிப்போம், இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். ஸோ அந்தளவு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம், ஏன்னா நிறைய பாட்டு எழுதியிருக்கேன் சுந்தர் சாருக்கு தான். நான் எழுதின டைரக்டர்ஸ்லேயே அதிக பாட்டு எழுதுனது சுந்தர் சாருக்கு தான். அவங்க ஃபேமிலியில் குஷ்பு மேடம் அது குடும்ப கவிஞர் மாதிரி, அவங்க எல்லா டிவி சீரியல் இருந்தாலும் என் பாட்டு தான் இருக்கும், படமாக இருந்தாலும் அதனால் அவருக்கு ரொம்ப என் மேலே நம்பிக்கையாக இருப்பார். ஸோ அப்படி தான் ஆதிக்கிட்ட, சரி ஃபஸ்ட் டைம் ஆதிகிட்ட ஒர்க் பண்ணுறமேன்னு போனால் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தா அப்படி. அப்புறம் இதான் எழுதி கொடுக்க சொன்னார். அப்போ நீ ஏதோ ஒன்று எழுதுங்கண்ணா, அப்போ நீ சிரிச்சாலும் நீ முறைச்சாலும்னு சொல்லி நான் ஒரு சாலுன்னு ஒரு 10 எழுதிட்டேன், நீ எப்படியா டியூன் போடு அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒன்றுமே அதாவது டியூன் பண்ண உட்காந்து கீபோர்டோ, நான் எந்த மியூசிக் பார்த்ததில்லை. எதாக இருந்தாலும் ஒரு கார்டு பிடிப்பாங்க, ஒரு சுதி பிடிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்கல்ல. இது விஜய் ஆண்டனி சார்ட்டையும் இப்படி தான் பார்த்தேன். இப்போ எடுத்துகிட்டு போய் டேக்ண்ணா அவனை அது டியூனு வந்துடும்ண்ணா அது அப்படின்ட்டு அப்படியே பாட்டாப்டி. அதே மாதிரி தான் விஜய் ஆண்டனி சார் போகிறாரு, நான் டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கர் அப்படியே பாடிட்டார். பாடினது தான் டியூனு, அப்படியே எழுதி அப்படியே கொடுத்தது தான். ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததை அப்படியே டியூன் பண்ணுறதில்ல, பாடுறதே டியூனாக பாடி அது ரெக்கார்டிங் அதுதான். அதுக்கப்புறம் அதுக்கு இதே கிடையாது. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் செக்ஷன் ஒன்று, குரல் பதிவு அதெல்லாம் கிடையாது. அப்படியே போவோம், அப்படியே ரிதம் பேக்கிங் பண்ணி அதுவும் ஹிட் ஆயிடுது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு நீங்களே ஆச்சரியப்பட்ட ஒரு பாட்டு இது வந்து நீங்க உங்களுக்கு பெருசா ஹோப்பே இருந்திருக்காது, என்னடா இது நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் தான் நம்ம கிட்ட வேலை வாங்குங்கப்பா அப்படின்னு நீங்களே கேட்டுருந்துருப்பீங்க. ஆனா இது போதும் அவங்க பண்ணி அது பாட்டா பட்டி தொட்டிலாம் பறந்த ஒரு பாடல் ஏதாவது இருக்கா சார்? மதகத ராஜா அப்படிதானங்க ஆச்சு. அதுக்கெல்லாம் மெனக்கடவே இல்லை அந்த பாட்டுக்கெல்லாம். வந்து இப்போ சுந்தர் சார் பார்க்க போறாரு. என்னன்னா இது இப்படி தான் அந்த படத்துல இருந்த எல்லா பாட்டுமே ரொம்ப இப்போ நான் விக்ரமன் சார் பேட்டர்ன்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் கிடையாதுங்க.
ரொம்ப போவோம், கம்போஸிங்கு முடிச்சிட்டோம், அப்படியே வெளியிடும். அப்புறம் நம்ம இன்னொரு காம்பினேஷன் வந்து விஷ்ணுவர்தனோட யுவன் சாரோட காம்பினேஷன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உதாரணம் இப்போ சேவர்குடி பறக்குதுடா இப்பவும் பெரிய ஹிட்டு தான் அந்த பாட்டு. நாங்கள் அதுக்காக ரொம்பலாம் அதுவும் யுவன் விஷ்ணுவோட நானும் சேர்ந்த கம்போசிங்லாம் அது ஒரு கம்போசிங் மாதிரி இருக்காது. அடிச்சு கலாட்டா விளையாட்டு அது இதுன்னு போட்டு எல்லாம் ரொம்ப ஜாலியாக அந்த இடம் இருக்கும். ஏன்னா 3 பேருமே இல்லை, ரொம்ப அதிக நண்பர்கள் கிடையாது திரையுலகத்தில். இப்போ எனக்கும் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் வட்டம்ங்கிறது கிடையாது. விஷ்ணுவுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. யுவன் சார் ரொம்ப ரிசர்வ்டாக தான் இருப்பார். உனக்கு பார்த்துருப்பீங்க, ரொம்ப பேசி ரொம்ப மற்றவங்கள்ட்ட ஒரு பெரிய பேசவே மாட்டாங்க. இவ்வளோ நேரம் இன்டர்வியூலாம் இவன் வச்சு எடுக்கவே முடியாது. நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் பேசினாலே அவர்கிட்ட பெரிய எஸ் யா ஐ வில் டூ சம்திங் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படி ரொம்ப இவ்வளோ 2 வரிக்கு மேலே அவர்கிட்ட நாங்கள் பேசுவார் அவ்வளோதான். ஆனால் அந்த 3 பேர் இருக்கும்போதில் நீங்கள் வேற ஒரு யுவன் பார்க்கலாம், யாரை வரும் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நடா நம்மளா 3 பேர் பேசிப்போம், சே எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு இருந்தது இல்லை, ரொம்ப மனசு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சுல அப்படி இதுக்காகவே உட்கார்றது பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் ஐயோ நம்ம கம்போசிங் வந்திருக்கோம்ப்பா சரி அப்போ ஏதோ டியூன் போடுவோம் அப்படின்னு போட்டது தான் அந்த எல்லா ஹிட்ஸு. ஆரம்பமே அதிருதடா, நாங்கள் அந்த காம்போவில் வந்த ஹிட்ஸுக்காக மெனக்கிடவே இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹிட்ஸாக மாறிச்சு. ஸோ அது வந்து அதான் நான் சொன்னேன், அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு பிராப்தம் நமக்கு அது நடக்கணும்னு இருந்திருக்கு அந்த இடத்துல, அது வந்துருச்சு. ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் இல்லை, நம்ம ஒரு எப்படா அந்த பாட்டை ஹிட் பண்ணிடணும் அப்படின்னு உட்காந்து நீங்கள் எவ்வளோ மெனக்கெட்டாலும் சரி, 100 பல்லவி எழுதினாலும் சரி, அது அப்படிலாம் ஹிட் ஆகாது. அது நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக ஹிட்டு மட்டும் கிரியேட் பண்ணவே முடியாதுங்க. ஹிட்டு மட்டும் அது படமோ பாட்டோ எனி கிரியேஷன் இது ஹிட்டு அப்படின்னு சொல்லி 100% ஒரு கிரியேட்டரால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அது வந்து அந்த பிராப்தம் அதுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அது ஒரு நொடி கிரியேஷனுக்கு கூட அது போய் கோடிக்கணக்கான பேர் சேர்ந்துடும். ரொம்ப நேரம் உட்காந்து ரொம்ப காலம் அதுக்கு வந்து செலவிட்டாலும் அதுக்கு அது அமையலைன்னா அது வராது. ஓகே, நிறைய விஷயம் பேசணும். உங்களோட ஜேர்னிலேருந்து வாழ்க்கை இப்படி இப்படின்னு பல விஷயங்கள் பேசணும். இட்ஸ் அ குட் என்டையர் ஹோல்சம் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. உங்களுடைய படம் வந்து நல்ல வெற்றி பண்ணணும், மக்கள் மனசில் ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இன்டர்வியூ சந்திப்புது. ஸோ அகத்தியா படம் வர February 28 ஸ்க்ரீன்ஸ்க்கு வருது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்லையும் வருது. ஸோ இந்த படத்தை பற்றி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபேண்டசி. ஸோ ஹாரர் படம் நம்ம நிறைய ஸ்க்ரீன்ஸில் பார்த்துட்ருக்கோம், நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து சின்னதாக ஏதாவது ஒரு பெருசாக இல்லை, ஒரு குட்டி வித்தியாசம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் அது ஃபேண்டஸியாக இருக்கலாம். ஃபேண்டசி ஹாரர் வந்து நம்ம நல்லாயிருக்கும் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு, ஒரு குழந்தைங்க வந்து பார்க்குறது, ஃபேமிலியை வந்து பார்க்குறதுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு, ஒரு இந்தியானா ஜோன்ஸ் பார்க்கும்போது ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரையும் கொஞ்சம் கலந்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த அகத்தியா படத்தினுடைய மேக்கிங் கதை. ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு முழுக்க ஃபேண்டஸியாகவும் போயிடாமல் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம், நம்ம போன படத்துலையும் ஸ்ட்ராபெரிலையும் ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ ஏதாவது ஒன்று இருக்கணும்ல அந்த படம்ல. நான் அது ஒன்று வச்சுப்பேன், ஒரு கதையோ கவிதையோ படமோ ஒரு விதையை வந்து அது கண்டிப்பாக அது விதைச்சிடணுங்க. அது முளைக்கிது அவங்களுக்குள்ளங்கிறது வேறு, ஆனால் எல்லா விதையும் ஒரு நாள் முளைக்கும். ஸோ அப்படி இந்த கதை, இந்த படம் கண்டிப்பாக ஒரு விதையை வந்து நிச்சயமாக படம் பார்த்துட்டு வெளில வரவங்களுக்குள்ள இது வந்து ரொம்ப ஆழமாகவே விதைக்கும் இந்த கதை. ஸோ அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ மக்கள் கண்டிப்பாக அதுக்கு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க நம்புகிறேன். நன்றி. தி SS பாட்காஸ்ட் பவர்ட் பை ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.